ஸோ ஒரு சின்ன ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று பார்க்கலாமா? ஸோ ரிகார்டிங் ஒரு பாலிட்டி. ஸோ இப்போ ஒரு ரீசெண்டாக வந்து இந்த கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் போயிட்டு இருந்துச்சுலமா. ஸோ ஸ்ரீலங்கா, அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பார்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் யாருக்கு எடுத்து கொடுத்தாங்க? ஸ்ரீலங்கா கொடுத்தாங்க. சார் ஒரு லாட் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ் 1974, 76. ஸோ அந்த காலகட்டத்தில் போயிட்டு இருந்துச்சுலமா. ஓகேவா? இப்போ சிம்பிளாக ஒரு விஷயம் எடுப்போம். இப்போ ஆர்டிகல் 2, தென் ஆர்டிகல் 3. ஓகேமா? ஸோ இந்த நம்ம 2 ஆர்டிகல் படிச்ச ஞாபகம் இருக்கலாமா? ஸோ ஆர்டிகல் 2, வாட் இஸ் ஆர்டிகல் 2? எனி கெஸ்? ஆர்டிகல் என்ன சொல்லுதுமா? எனி கெஸ் வாட் இஸ் ஆர்டிகல் 2? So admission and establishment of a new state. ஓகேமா? இது வந்து என்ன சொல்லுவாங்க? இப்போ formation or alteration of existing state. கரெக்டாமா? ஓகே. நம்ம ஒரு கேஸ் ஒன்று பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்காமா? 1960ல. ஸோ பிரியாம்பிள் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்ட்டா இல்லையான்னு சொல்லி வரப்போ பிரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். வெரி குட். என்ன கேஸ் மாதிரி? பெர்பாரி யூனியன் கேஸ் ஒரு கேஸ் பார்த்துருப்பீங்க. வெரி குட். இப்போ ஒன்றுமே இல்லைம்மா, இந்த பெர்பாரி அப்படிங்கிறது இப்போ வில் டேக் நவ் ஆஸ் ஆஃப் நவ் இப்படி இருக்கும் வச்சுக்கலாமா? இப்போ இது வந்து இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கு? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இங்கே இருக்கு, பங்களாதேஷ் இங்கே இருக்கு, பாகிஸ்தான் இங்கே இருக்கலாமா? ஸோ ஒரு காலத்தில் இது எல்லாமே எப்படி இருந்துச்சு? ஒரே பாட்டாக தானே இருந்துச்சு. என்ன ஒரு சினாரியோனா, பெர்பாரி அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால் இருந்த ஒரு பார்ட் தான், அதாவது நம்ம இந்தியாவில் இருந்த ஒரு பார்ட் தான். அப்போ இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க? இந்த பெர்பாரி அப்படிங்கிற பிளேஸை தூக்கிமா அப்போ இருந்த பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா பாகிஸ்தான் நம்ம அப்போ இருந்தது 1960ல. ஸோ 1971 தான் நமக்கு என்ன கண்ட்ரியே ஃபார்ம் ஆயிருக்கும்? பங்களாதேஷ் அப்படின்ற கண்ட்ரியே ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ என்ன ஒரு சினாரியோனா, 1960ல வெஸ்ட் பெங்கால்ல இருந்த பெர்பாரி அப்படிங்கிற பிளேஸை எடுத்து இந்தியன் கவர்மெண்ட் யாருக்கு கொடுத்தாங்கம்மா? பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. ஓகேமா? அப்பதான் ஒரு கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க இந்த கேஸ்ல? அதாவது பெர்பாரி வழக்கில் அழகா சொல்லியிருப்பாங்க. வாட் தே செட் இன் பெர்பாரி கேஸ்னா, தே செட் தட் இனிமேல் இந்தியாவிலிருந்து ஒரு பார்ட்டை எடுத்து அதை நம்ம வேற கண்ட்ரிக்கு தர்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பா அதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வேணும் அப்படி சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கம்மா? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கட்டாயமா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஒரு கணக்கு? இப்ப ஆர்டிகல் 2 நம்ம சொல்லுதுமா? ஸோ அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ நியூ ஸ்டேட். இந்தியாவில் ஒரு புதிய மாநிலத்தை நம்ம உள்ள கொண்டு வர மாதிரி இருந்தா ஆர்டிகல் 2. இருக்கக்கூடிய மாநிலத்துல ஏதாச்சும் ஒரு மாற்றம் செய்யற மாதிரி இருந்தாம ஆர்டிகல் 3. இப்ப இந்த ஆர்டிகல் 2லயும் 3லயும் வேற நாட்டுல இருந்து நமக்கு ஒரு இடத்த உள்ள கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலிருந்து ஒரு பார்ட் நம்ம வெளியே கொடுக்கலாமான்னு கேட்டோமா, அது இந்த 2ல மென்ஷன் ஆயிருக்கான்னு கேட்டா மென்ஷன் ஆகல. அப்ப என்ன சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் பெர்பாரி வழக்குல? இனிமேல் இந்தியாவிலிருந்து ஒரு பார்ட்டை நீங்க எடுத்து வேற ஏதாச்சும் ஒரு கண்ட்ரிக்கு தர்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணணுமா? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். நம்ம படிச்சுமல்ல பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம்னா, ஸோ வி ஸ்டடி த ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட், ரைட்? அந்த மாதிரி சட்ட திருத்தம் பண்ணி தான் ஒரு பார்ட் என்ன பண்ணணும்? வேற கண்ட்ரிக்கு தரணும்னு சொன்னாங்க. அப்படி இந்த பெர்பாரி வழக்காக போடப்பட்ட அமெண்ட்மெண்ட் தாமா 9th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1960. அப்போ 9வது சட்ட திருத்தம் 1960 படி பெர்பாரி அப்படிங்கிற பிளேஸ வெஸ்ட் பெங்கால்ல இருந்து எடுத்து யாருக்கு கொடுத்தாங்க? அப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான். இப்ப பிரசன்டா பெர்பாரி எங்கேமா இருக்கும்? பங்களாதேஷ் பாகிஸ்தான் இருக்குமா? வெரி குட். இப்போ பிரசன்டா பெர்பாரி பார்ட் ஆஃப் பார்ட்னா
பங்களாதேஷா. அப்ப என்ன ஒரு கணக்குனா கச்சத்தீவு அப்படிங்கிறதுமா நம்ம ராமேஸ்வரம் இருக்கலாமா, ஸோ தமிழ்நாட்டுல ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் கச்சத்தீவு. அப்ப இப்ப கச்சத்தீவு யாரு கீழே இருக்கு? எந்த கவர்மெண்ட் கீழே இருக்கு? இந்தியன் கவர்மெண்டா ஸ்ரீலங்கன் கவர்மெண்டா? வெரி குட். இப்ப பிரசண்டா கச்சத்தீவு இஸ் நாட் a பார்ட் ஆஃப் இந்தியாமா. ஸோ கச்சத்தீவு இஸ் a பார்ட் ஆஃப் வாட்மா? ஸ்ரீலங்கா தான். அப்ப ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் எதுமா? கச்சத்தீவு. அப்போ பெருபாரி அப்படிங்கிற பிளேஸ நீங்க இந்தியால இருந்து எடுத்து நீங்க யாருக்கு கொடுத்தீங்க? பங்களாதேஷுக்கு கொடுத்தீங்க. ஸோ அப்ப இருந்த பாகிஸ்தானுக்கு கொடுத்தீங்க. அதுக்கு என்ன பண்ணீங்க? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணீங்க. அதே மாதிரிதான் கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு பார்ட்டையும் இந்தியாவில இருந்து நம்ம ஸ்ரீலங்கா கொடுக்குறோம். அப்ப இந்தியாவில இருந்து ஒரு பார்ட்டை நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தா சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பா என்ன பண்ண சொல்லிட்டாங்க? நமக்கு கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணி சட்டத்தில் ஒரு திருத்தம் பண்ணி தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப கச்சத்தீவுக்கு நம்ம கண்டிப்பா என்னமா இருக்கணும்? இன்கேஸ் லீகலா போயிருந்தா அது கண்டிப்பா என்னமா இருக்கணும்? வெரி குட். அப்போ இதுக்கும் கண்டிப்பா we need what ma? Constitutional amendment. ஆனா என்னன்னாமா 1974ல இந்தியன் கவர்மெண்ட் இந்த கச்சத்தீவை ஸ்ரீலங்காக்கு தர்றப்போ எந்த ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்மே பண்ண கிடையாது. அதுதான் இங்க பிரச்சனை. அப்ப இது சட்டப்படி லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல கான்ஸ்டியூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுத்தது தப்பா தப்பு இல்லையாமா? வித்தவுட் அமெண்ட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில இருந்து ஒரு பார்ட்டை நீங்க வேற கண்ட்ரிக்கு தர்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா சட்டத்துல திருத்தம் பண்ணி அமெண்ட்மெண்ட் பண்ணி பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி பிரசிடென்ட் போய் அவர் கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. எந்த கேஸ்ல? பெர்பாரி வழக்குல. அப்பதான் என்ன பண்ணாங்க? எந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க? 9th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1960 என்ன பண்ணிட்டாங்க? ஹியர் ஆஃப்டர் பெர்பாரி வில் பி a பார்ட் ஆஃப் வாட்மா? வெஸ்ட் பெங்கால், சாரி ஈஸ்ட் பெங்கால் அப்படி சொல்லி பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அப்ப அதே மாதிரி கச்சத்தீவுக்கு பண்ணிருக்கணும். அதே மாதிரி கச்சத்தீவுக்கு நம்ம பண்ணிருக்கணும். ஆனா என்ன பண்ண மாட்டாங்க? நமக்கு சட்ட திருத்தம் பண்ண கிடையாது. அப்ப சட்ட திருத்தம் பண்ணாமையே கச்சத்தீவை யாரு கொடுத்தாங்க? இந்திய அரசாங்கம் ஸ்ரீலங்கா கொடுத்தாங்க. அப்ப எப்படி சார் கச்சத்தீவை வந்து எந்த ஒரு சட்ட திருத்தமே இல்லாம நம்ம ஸ்ரீலங்கா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாமா? அப்பதாமா அக்ரிமெண்ட் மூலமா கொடுத்துருக்காங்க. ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இப்ப கச்சத்தீவு யாரு கொடுத்தாங்க? ஸ்ரீலங்கா கொடுத்துட்டாங்க. இப்ப அந்த டேர்ம்ஸ் லீகல் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஸ்ரீலங்கால கிளியரா இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த கச்சத்தீவு போய் ஸ்ரீலங்காட்ட கேட்டா அவங்க தரக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா? ஏன்னா ஸ்ரீலங்கா நேரத்துல எந்த தப்புமே பண்ணல. இவங்க கொடுத்தாங்க, இவங்க வாங்கிட்டாங்க, கொடுத்ததுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு கொடுத்தாச்சு. ஓகே. இப்ப now if India wants the கச்சத்தீவு again, will the Sri Lankan government ready to give that கச்சத்தீவு to India? தரக்கான வாய்ப்புகள் கம்மியா தானமா இருக்கும். அப்ப என்ன ஒரு கணக்குனா சட்ட திருத்தம் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற பாட்டுல இந்தியன் கவர்மெண்ட் 1974 என்ன பண்ணாங்க? சட்ட திருத்தம் பண்ணாம என்ன பண்ணிருப்பாங்க? அதை கொடுத்திருப்பாங்க. அப்ப சிம்பிளஸ்ட் லாஜிக் தாமா ஆர்டிகல் 2 and ஆர்டிகல் 3. ஸோ ஆர்டிகல் 2 இஸ் வெரி சிம்பிள், அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ நியூ ஸ்டேட். ஸோ இந்தியாவில புதுசா ஒரு மாநிலத்தை சேர்க்கலாம், இல்ல ஏதாச்சும் புதுசா வெளியிருந்து எடுக்கக்கூடிய ஒரு இடத்தை என்ன பண்ணலாம்? உள்ள கொண்டு வரலாம். அப்ப இந்தியா பரப்பளவுக்குள்ளேயே இல்லாத ஒரு விஷயத்தை இந்தியாவுக்குள்ள கொண்டு வரதுக்கு தான் ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 3 இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதியை மாற்றம் பண்றது. ஒரு மாநிலத்தை ரெண்டா பிரிக்கிறது, இல்ல 2 மாநிலத்தை ஒரு மாநிலம் பிரிக்கிறது, இல்ல ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமா பிரிக்கிறது. அப்புறம் இன்டர்னலா எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய மாநிலத்துல திருத்தம் பண்ண என்ன இருக்கும்? ஆர்டிகல் 3 தான் இருக்கும். குட். ஓகே. இப்போ வில் டேக் அப்படியே உங்களுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படி எடுத்தீங்க பார்க்க மாட்டேங்குது. ஓகேமா? ஸோ இதாம நம்ம பார்த்த முதல் டாபிக்காக இருக்கும் பாலிட்டியோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது. ஸோ வந்து இந்தியாவுக்கு வந்து அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, எதுக்காக அரசியல் நிர்ணய சபை கேட்டிருப்பாங்கம்மா? இன் ஆர்டர் டு டிராஃப்ட் வாட்? கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த அரசியல் அமைப்பை உருவாக்குறதுக்கு இந்தியாவில் அரசியல் நிர்ணய சபை, இப்போ நம்ம பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்றோம்லமா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்தியாவில் வேணும் அப்படின்னு முதல்ல சொன்னவர் யாருமா? Who is the first person who wanted a constituent assembly for India? எந்த வருஷம் யார் சொன்னாங்க?
யாருமா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் we need constituent assembly, அரசியல் நிர்ணய சபை இந்தியாவில் முதல்ல வேணும். வெரி குட் மாசம். 1934 MN ராய். 1935 யாருமா கேட்டாங்க? ஸோ வெரி குட். ஸோ 1934 MN ராய், 1935 INC, 1938 ஜவஹர்லால் நேரு. கடைசியா இவங்க கேட்ட கோரிக்கை எந்த வருஷம் கொடுத்தாங்க பிரிட்டிஷ்? 40. அது என்ன ஆஃபர் நம்ம கொடுப்போம்? 1938 ஒரு ஆஃபர் எழுதிருப்பீங்க பாருங்க. என்ன ஆஃபர்மா? ஆகஸ்ட் ஆஃபர். வெரி குட். அதுக்கப்புறம் 1942 ஒருத்தர் வந்திருப்பாராமா? வெரி குட். சார் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் மிஷன். ஓகேமா, இது எல்லாமே ஃபெயிலியர் தான்மா. ஏன்னா இந்த கோரிக்கை யாருமே என்ன பண்ணிக்க மாட்டாங்க, எக்ஸெப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கடைசியா 1946 உள்ள வந்த மிஷன் என்ன மிஷன்மா? கேபினட் மிஷன். ஓகேமா. ஸோ அப்போ இந்த மிஷனோடைய ரெக்கமெண்டேஷன் படிதான் இந்தியாவில் எதை உருவாக்குனாங்கம்மா? கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை அப்படி என்ன பண்ணாங்க, உருவாக்குனாங்க. ஓகேமா. ஸோ நவம்பர் 1946 தான் அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. ஸோ இனிஷியலாக எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாங்க அரசியல் நிர்ணய சபையில்? ஃபர்ஸ்ட் தொடங்குறப்போ நவம்பர் 1946 உள்ள வரப்போ மொத்தமாமா என்ன? வெரி குட். ஸோ 389 பிரிச்சிருப்பீங்களாமா? பிரிட்டிஷ் இந்தியா தனியாக பிரிச்சிருப்பீங்க. தென் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் தான் எவ்வளோ பேர் இருந்தாங்கம்மா? 292 தனியாக, 4 தனியாக பிரிச்சிருப்பீங்களா? மொத்தமாக 296 பேர் போட்டிருப்பீங்களாமா பிரிட்டிஷ் இந்தியாவில். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எவ்வளோ இருந்தாங்க? 93. ஓகேமா. ஸோ அப்போ இந்த 389 நபர்களுமே டைரக்ட் எலெக்ஷனா இன்டைரக்ட் எலெக்ஷனாமா? நேரடி தேர்தலா மறைமுக தேர்தலா? டைரக்ட் ஆர் இன்டைரக்ட்? இன்டைரக்ட் எலெக்ஷன். வெரி குட்மா. எலெக்டடா நாமினேட்டடா இல்ல பார்ட்லி எலெக்டட் பார்ட்லி நாமினேட்டடா? வெரி குட். ஸோ பார்ட்லி பாதி பேர் நியமனம் பண்ணப்பட்டாங்கம்மா, பாதி பேர் என்ன பண்ண எலெக்ட் பண்ணப்பட்டாங்க. ஓகேமா. ஸோ எவ்வளோ மக்கள் தொகைக்கு ஒரு சீட் அலோகேட் பண்ணியிருந்தாங்கம்மா? வெரி குட். ஸோ 1 மில்லியனுக்குமா ஒரு சீட் என்ன பண்ணியிருந்தாங்க, அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஓகேமா. ஸோ ஆனால் முதல் அந்த தேர்தலில் இந்த 93 பிரின்ஸ்லி ஸ்டேட் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களான்னு கேட்டால் எஸ் நோவா? அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண கிடையாதுமா. அந்த 296 பேர் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதில் 208 சீட் யார் ஜெயிச்சிருப்பாங்கம்மா? காங்கிரஸ் ஜெயிச்சிருப்பாங்க. 73 சீட் முஸ்லீம் லீக் ஜெயிச்சிருப்பாங்க. மிச்ச 15 அதர்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க. வெரி குட். ஓகேமா. ஆனால் அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு? the first session or the first meeting of constituent assembly? Very good. Second ma? Very good. Third ma? Very good. இந்த மூணுமே ரொம்ப முக்கியமான டேட் தானம்மா. ஏன்னா December 9, 1946 தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, இப்போ நம்ம இருக்கக்கூடிய பிரசன்ட் பார்லிமெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய முதல் செஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ எனி கெஸ்மா எவ்வளோ பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு 2 வெரி குட். அதாம்மா. ஸோ உங்களுடைய பழைய புக்கில் எல்லாமேமா 211 கொடுத்துருப்பாங்க. ஓகே, உங்க ஸ்கூல் புக்ஸ்லையும் கூட 211 தான் இருக்கும். பட் இப்போ வந்து அப்டேட்டட் புக்கில் என்ன இருக்குன்னா 207 தான். இஃப் யூ கூகுள் இட் ஆல்சோ 207 தான் வருது. அப்போ எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க? 207. பட் உங்கள் ஸ்கூல் புக் டேட்டா 211 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கோ வித் யூர் ஸ்கூல் புக் டேட்டா செல்ஃப்மா. ஓகேவா? பட் உண்மையான டேட்டா தான் இருக்கும் 207 தான் இருக்கும். ஓகே வருங்க. அப்போ அரசியல் நிர்ணய சபையுடைய ஃபர்ஸ்ட் செஷன்ல டெம்பரரி பிரசிடென்ட்டா இல்ல பெர்மனன்ட் பிரசிடென்ட் இருந்தாங்களாமா? யாருமா வந்தாங்க? சச்சிதானந்த சின்ஹா. வெரி குட். ஓகேமா. அப்ப December 11, 1947 பெர்மனன்ட் பிரசிடென்ட் போட்டிருப்பீங்களா? யாருமா பெர்மனன்ட் பிரசிடென்ட் இருந்தாங்க? ராஜேந்திர பிரசாத். அவர் அசிஸ்ட் பண்றதுக்கு 2 வைஸ் பிரசிடென்ட் ஆர் டெப்யூட்டி பிரசிடென்ட் போட்டிருப்பீங்களா? வெரி குட். ஸோ கிருஷ்ணமாச்சாரி ஒண்ணுமா, ஹெச்சி முகர்ஜி ஒன்று இருப்பாங்க. வெரி குட். அதே மாதிரி இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் இல்லமா? ஏன் முக்கியமான நாள்? வெரி குட். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்
ஜவஹர்லால் நெஹ்ரு. இந்த குறிக்கோள் தீர்மானம் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து இட் கண்டெய்ன்ஸ் வாட்மா ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் philosophy ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் போட்டிருப்பீங்களா? வெரி குட். ஸோ அரசியலமைப்புடைய அடிப்படை மற்றும் அரசியலமைப்புடைய தத்துவம், இதோடைய மாடிஃபைடு வெர்ஷன் தான் நமக்கு என்னவா இருக்கு இப்போ? வெரி குட். அதோடைய மாடிஃபைடு வெர்ஷன் தான் இப்போ நம்ம பிரசன்ட் கூட என்ன இருக்கும்? பிரியாம்பிளா இருக்கும். ஓகேமா? ஸோ இப்போ டிசம்பர் 9, 1946 ஃபர்ஸ்ட் செஷன் நடக்குதுமா. டிசம்பர் 11, 1946 செகண்ட் செஷன் நடக்குதுமா. ஸோ டிசம்பர் 13, 1946 தேர்ட். அப்போ இந்த மாதிரி செஷன்ஸ் போயிட்டே இருந்துச்சுமா. மொத்தமாக எவ்வளோ செஷன் நடந்துச்சு? டோட்டல் செஷன்ஸ், மொத்த அரசியல் நிர்ணய சபை கூட்டம் நடந்ததுமா? வெரி குட். 11 தான் நடக்கும். 11 செஷன்ஸ். எவ்வளோ வருஷம் நடந்திருக்கும்? வெரி குட். 2 years, 11 months and how many days ma? 18 days. If I'm not wrong, உங்க ஸ்கூல் புக்ல 17 கொடுத்திருப்பாங்க நினைக்கிறேமா. பட் ஒரிஜினல் ஆன்சர் தான் 18 days. அப்ப 11 செஷன் நடந்துக்குமா அரசியல் நிர்ணய சபையில. அந்த 11 செஷன் எப்படி ஸ்பிட் பண்ணிருப்பாங்கன்னா 2 வருஷம் 11 மாசம் எவ்வளவு டேஸ்? 18 days நடந்திருக்கும். ஓகேமா? இது முடிச்ச உடனேமா நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் ஃபுல்லா பாத்தீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்தியா விடுதலை சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இந்த 389 சீட்டா இருந்தது எவ்வளவா குறைஞ்சுமா? ஏன்னா முஸ்லீம் லீக் தனியா பிரிஞ்சு பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்களாமா. அப்ப முஸ்லீம் லீக் இருக்கிற வரைக்கும் வெரி குட். அந்த 389 299 மாறி இருக்கு. அப்ப இதை எப்படி பிரிக்கலாம்? 229 பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் எவ்வளவு பிரின்சேட்ஸ் கொடுத்துருப்போம்? 70 வந்து பிரின்சேட்ஸ்க்கும் கொடுத்துருப்பீங்க. அப்ப மொத்தம் எவ்வளவு சீட் இருக்கும்? 299 சீட் தானே இருந்திருக்கும். இந்தியா எப்பமா காமன்வெல்த் உறுப்பினராக வந்தாங்க? மே 1949 தான் காமன்வெல்த் உறுப்பினராக வந்தாங்க. இதுதான் நம்மளுடைய தேசிய கொடின்னு சொல்லி நம்ம கொடி அக்செப்ட் பண்ணப்பட்ட நாள்மா, நேஷனல் பிளாக். வெரி குட். ஸோ ஜூலை 22, 1947. மிச்சப்படி நம்ம நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், இந்த மூணுமே செலக்ட் பண்ணப்பட்ட டேமா. வெரி குட். ஸோ ஜான் 24, 1950 தான் நம்மளுடைய தேசிய பாடல், நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம், தென் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராஜேந்திர பிரசாத், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணனால தாமா ஜான் 24, 1950. இந்தியா வந்து காமன்வெல்த் உறுப்பினரான நாள் வந்து மே 1949. இப்ப நம்ம இருக்கக்கூடிய நேஷனல் பிளாக், ட்ரை கலர் பிளாக் இருக்கலாமா, இந்த மூவண்ண கொடியை நம்ம அக்செப்ட் பண்ணப்பட்ட நாள் எந்த நாள்மா? ஜூலை 22, 1947. குட். இதுக்கப்புறம் நிறைய கமிட்டிஸ் படிச்சோமா. ஃபார் எக்ஸாம்பிள் மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டி படிச்சோம்ல. யூனியன் பவர் கமிட்டி தலைவர் யாருமா? வெரி குட். யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டிமா? வெரி குட். Then you have a provincial committee. Very good. So Sardar Vallabhai Patel. Very good. அதே மாதிரி உங்களுடைய டிராஃப்டிங் கமிட்டிமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான குழு இந்த குழு தானமா, வரைவு குழுன்னு சொல்லக்கூடிய டிராஃப்டிங் கமிட்டி டாக்டர் B.R. அம்பேத்கர். வெரி குட். அதே மாதிரி உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உடைய சப் கமிட்டிமா, அடிப்படை உரிமையின் துணை குழு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டி யார் மஹெட்? வெரி குட். JP கிருபாலனி. மைனாரிட்டிஸ் உடைய சப் கமிட்டிமா HC முகர்ஜி. வெரி குட். அதே மாதிரி ஸ்டீரிங் கமிட்டி ராஜேந்திர பிரசாத். ஸ்டேட் நெகோசியேஷன் கமிட்டி வெரி குட், ஜவஹர்லால் நெஹ்ரு. இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான மேஜர் கமிட்டிஸ் படிச்சோமா. அதுக்கப்புறம் சின்ன சின்ன மைனர் கமிட்டிஸ் படிச்சோமா. பினான்ஸ் கமிட்டியோட ஹெட் யாருமா? ராஜேந்திர பிரசாத். பிசினஸ் கமிட்டியோட ஹெட்டுமா? வெரி குட், பட்டாபி சித்ராமையா. ஹவுஸ் கமிட்டி தான் வருவார். குட். ஸோ பிசினஸ் ஹவுஸ் பட்டாபி சித்ராமையா. வெரி குட். அதே மாதிரிமா தேசிய கொடிக்கு போடப்பட்ட ஹெட் அட்ஹாக் கமிட்டி ஆன் நேஷனல் பிளாக். வெரி குட்.
அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்துக்காக போடப்பட்ட குழுமா அட்ஹாக் கமிட்டி ஆன் சுப்ரீம் கோர்ட். அது இல்லையாமா, சரி விட்டுருவோம், அது வேண்டாமா, இன்டெப்தா அவ்வளோ வேண்டாம். ஓகே சார், மேஜர் கமிட்டி மட்டும் கிளியரா ஒரு டைம் பார்த்து வச்சு. ஓகேமா, இந்த கமிட்டிஸ் முடிஞ்சுடனேமா நம்ம டிராஃப்டிங் கமிட்டி மட்டும் தனியாக ஒரு கமிட்டியை பார்த்தோமா. வாட் இஸ் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டிமா? மொத்த 7 பேர் இருப்பாங்களாமா, இன்க்ளூடிங் சேர்மனமா இல்லை எக்ஸ்க்ளூடிங் சேர்மனமா? இன்க்ளூடிங் சேர்மன். ஸோ அதாவது சேர்மனோட சேர்த்து எவ்வளோ பேர்? 7 பேர். யார் சேர்மன்? ஆப்வியஸா வரைவு குழுக்கு டிராஃப்டிங் கமிட்டிக்கு டாக்டர் B.R. அம்பேத்கர் தாமா தலைவராக இருப்பார். அந்த மெம்பர் சொல்லுங்க பார்ப்போம். சரி, நான் சொல்றதுல இருப்பாருன்னு மட்டும் சொல்லுங்க. அம்பேத்கர் சார் அந்த வரைவு குழுவோட தலைவராக இருக்காராமா. அல்லாடி கிருஷ்ணமையர் இருப்பாரா? அல்லாடி கிருஷ்ணசாமி இருக்காருலாமா. அப்போ செகண்ட் பர்சன் யாருமா? அல்லாடி கிருஷ்ணசாமியர். கோபாலசுவாமி ஐயங்கார் இருப்பாராமா? கோபாலசுவாமி ஐயங்கார், வெரி குட். ஸோ கோபாலசுவாமி ஐயங்கார் இருப்பார். K.M. முன்ஷி இருப்பாரா? வெரி குட், K.M. முன்ஷி. அப்ப சேர்மன் யாருனாமா? அம்பேத்கர், அல்லாடி கிருஷ்ணசாமியர், கோபாலசுவாமி ஐயங்கார், K.M. முன்ஷி. ஒரே ஒரு இஸ்லாமிய நபர் இருப்பார்லமா? வெரி குட், சர் சையத் முகமது சாதுல்லா. ஓகேமா. தென் 6th உங்களுடைய மாதவராவ் இருப்பாரா? மாதவராவ் யாருக்காக வந்திருப்பாருமா? யார் ரிப்ரசன்ட் வந்திருப்பாரு? யாருமா? வெரி குட். கடைசி யாருமா இருப்பாங்க? அப்போ அடுத்த சின்ன. வெரி குட், கிருஷ்ணமாச்சாரி. கிருஷ்ணமாச்சாரி யாரு பேர் வந்திருப்பாருமா? கைத்தான். வெரி குட். ஓகேமா. அப்ப என்னன்னாமா, அம்பேத்கர், அல்லாடி கிருஷ்ணசாமியர், கோபாலசுவாமி ஐயங்கார், K.M. முன்ஷி, சார் சையத் அகமது சாதுல்லா, உங்களுடைய மாதவராவ், யாருமா? கிருஷ்ணமாச்சாரி. அப்ப எவ்வளவு பேர் கொண்ட குழுனமா? 7 பேர் கொண்ட குழுவார். எப்ப அந்த வரைவு குழு போட்டிருப்பாங்க? 29/1947. ஓகேமா. இந்த வரைவு குழுமா எல்லா திருத்தங்களையும் பண்ணி எந்தெந்த அரசியலமைப்பு வேணும் வேண்டாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம கடைசியா அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டாலும் எந்த நாள்மா? நவம்பர் 26, 1949 உருவாக்கி இருப்பாங்களாமா. ஓகே. டிராஃப்டிங் கமிட்டிலமா எவ்வளவு சட்ட திருத்தம் பண்ண சொன்னாங்கம்மா? எவ்வளவு சட்ட திருத்தம் பண்ணாங்க? 7653 பண்ண சொல்லியிருப்பாங்களாமா. எவ்வளவு பண்ணுனாங்கம்மா சட்ட திருத்தம்? 24. வெரி குட். மொத்தமா பண்ண சொன்ன சட்ட திருத்தமா 7653, 7653 சட்ட திருத்தங்கள் பண்ணுங்க அப்படின்னு வரைவுக்குள்ள சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்னாலும் எவ்வளவு சட்ட திருத்தங்கள் பண்ணிருப்பாங்கன்னா 2470 சட்ட திருத்தங்கள் பண்ணிருப்பாங்க. இப்ப நவம்பர் 26, 1949 எனக்கு எவ்வளவு ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு? ஆர்டிகல்ஸ் எவ்வளவு ஷெட்யூல்ஸ்மா? வெரி குட். பிரியாம்பிள் இருந்துச்சா இல்லையாமா? முகவரியுமே இருந்திருக்குமா? கடைசி எவ்வளவு பார்ட்ஸ் இருந்திருக்கும்? 22 பார்ட்ஸ். ஓகே, இது ரொம்ப முக்கியமா ஃப்ரீக்வெண்டா கேட்பாங்க. அதாவது நவம்பர் 26, 1949 அன்னைக்கு தான் நமக்கு அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்ட நாளா இருந்துச்சு. அதனாலதான் நவம்பர் 27 முன்னால கொண்டாடுவோம், கான்ஸ்டிடியூஷன் டேவாவே கொண்டாடுவோமா. ஓகேமா. ஸோ இது அமல்படுத்தப்பட்ட நாள் தான் ஜனவரி 26. அதனாலதான் ஜனவரி 27 என்ன சொல்றோம்? ரிபப்ளிக் டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேமா. அப்ப எவ்வளவு ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு? 395 ஆர்டிகல்ஸ். எவ்வளவு அட்டவணைமா? 8 அட்டவணை. எவ்வளவு ஒரு முகவரி கொடுத்துருப்பாங்க? எவ்வளவு பார்ட்ஸ் இருக்கும்? 22 பார்ட்ஸ். ஓகேமா. அப்ப இதை பத்தி ஃபுல்லா இருந்துச்சு உங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஓகேமா. அப்போ அப்படியே பார்ட்ஸ் ஒன்று டக்கு எடுப்போமா? ஓகேவா. ஸோ பகுதி எடுப்புமா? பார்ட் 1 என்னமா சொல்லுது? சரி, பார்ட்ஸ் எல்லாம் போடுறப்போ நியூ ஒன் லைக் யூ ஹேவ் டு யூஸ் ரோமன் நியூமரல்ஸ் சம்மா இல்லை 1 2 3 போட்டுக்கலாமா? ஸோ நியூமரல் சம்மா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். 1 2 3 போடக்கூடாது. பார்ட் 1 எதை பத்திமா சொல்லுது? ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன். அப்ப எந்த ஆர்டிகல் எந்த ஆர்டிகல்மா? ஆர்டிகல் 1 to 4. பார்ட் 2 பகுதி 2 எதை பத்திமா சொல்லுது? சிட்டிசன்ஷிப். ஆர்டிகல் 5 to 11. பார்ட் 3 பகுதி 3 எதை பத்திமா சொல்லுச்சு? ஃபண்டமெண்டல்
rights 12 to 35. Very good. 35. Part 4 நம்ம சொல்லுது 36 ல இருந்து 51 வரைக்கும். Part 4A நமக்கு இருக்கா இல்லையாமா? Very good. இந்த Part 4A ஆட் பண்ண அமெண்ட்மெண்ட் எதுமா இருக்கலாம்? ஏன்னா 4 ஏன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா சட்டத்தில் திருத்தம் பண்ணி தான் ஆட் பண்ணிருப்பாங்க. அப்ப Part 4A was added by which amendment ma? Very good. So 42nd Amendment Act of 1976. அப்ப இந்த அமெண்ட்மெண்ட்டை நம்ம என்ன கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம்? Very good. So 42nd Amendment Act is called as what ma? Mini Constitution. சிறு அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எக்கச்சக்க திருத்தங்கள் அதுல பண்ணிருப்பாங்க. ஓகேமா? அப்ப Part 4 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொடுத்துருப்பாங்களாமா? ஒரே ஒரு ஆர்டிகல் தானமா? 51ல ஏ படிச்சிருப்பீங்களா? வெரி குட். ஸோ Part 5 மா? ஸோ யூனியன் கவர்மெண்ட். அப்ப ஆர்டிகல் 51ல இருந்து வரைக்கும் போகுமா? வெரி குட். சாரி 52ல இருந்துமா 151 வரைக்கும் தான் இருக்கு உங்களுடைய யூனியன் கவர்மெண்ட். அப்ப Part 6 என்னமா இருக்கு? அப்ப நமக்கு யூனியன் வந்தாச்சு. அடுத்து என்ன கவர்மெண்ட் இருக்கு நமக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட். எந்த ஆர்டிகல் எந்த ஆர்டிகல்மா? 152ல இருந்து 237 வரைக்கும். Part 7 இப்ப இருக்கா இல்லையாமா? அப்படி Part 7 தூக்கணும் சட்ட திருத்தம் எதுமா? ஏன்னா அமெண்ட்மெண்ட்னாலே ஒன்னு அடிஷன் பண்றது இல்ல டெலிஷன். வெரி குட். என்ன அமெண்ட்மெண்ட்மா? 7th Amendment Act. எந்த வருஷமா இருக்கும்? 1956. வெரி குட். அப்ப இன்னைக்கு இந்தியால அரசியல் அமைப்புல எந்த பகுதி கிடையாது அப்படின்னு சொன்னாமா? எந்த பகுதி கிடையாது? பகுதி 7 வந்து கிடையாது. அந்த பகுதி 7 எடுத்த சட்ட திருத்தம் சேம் 7th Amendment 1956. வெரி குட். அதே மாதிரி Part 8 நம்ம சொல்லுது பகுதி 8. வெரி குட். யூனியன் பிரதேசங்கள், யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேமா? அப்ப எந்த ஆர்டிகல் நமக்கு ஸ்டார்ட் ஆகும்? 239ல ஆரம்பிச்சு 240 வரைக்கும் போகுமா? 242 வரைக்கும் தான் என்ன வரும்? யூனியன் டெரிட்டரிஸ் வந்து வரும். ஓகேமா? ஸோ அப்போ Part 1 வந்து நேம் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், Part 2 சிட்டிசன்ஷிப்ஸ், Part 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், Part 4 டிபிஎஸ்பி, Part 4A எஃப்டிமா. ஸோ Part 5 வந்து யூனியன் கவர்மெண்ட், Part 6 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், Part 7 இப்போ நமக்கு கிடையாது. Part 8 என்ன நமக்கு? யூனியன் டெரிட்டரிஸ். விச் ஆர்டிகல்மா? 239 இருந்து 242 வரை இருக்கு. அப்ப Part 9 என்னவா இருக்கும்? ரொம்ப முக்கியமான பார்ட் தானே. வெரி குட். பஞ்சாயத். அப்ப இந்த ஆர்டிகல் நேத்தன பார்த்தோம் 243ல இருந்து 243 O வரைக்கும். வெரி குட். 9A மா? முனிசிபாலிட்டிஸ் இருக்கும். வெரி குட். 243 P ல ஆரம்பிச்சு 243 Z HHயா? வெரி குட். ZH. Part 9B எதுமா வரும்? கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். இதுதான் நமக்கு எதுல ஆரம்பிக்கும்? 240 ZH ல இருந்து ZT வரை போக முடியுமா? ஓகேமா? அப்ப பகுதி 9 வந்து பஞ்சாயத்து, பகுதி 9A வந்து முனிசிபாலிட்டி, பகுதி 9B வந்து இருக்கும் நமக்கு கூட்டுறவு சங்கம் அர்வாட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். ஓகேமா? பகுதி 10 என்னமா இருக்கும்? ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் இல்ல. Part 10. வெரி குட். ஷெட்யூல்ட் ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். ஒரே ஒரு ஆர்டிகல் படிச்சிருப்பாமா? எந்த ஆர்டிகல் மட்டும் வரும்? 244 244A. அதுல திருத்தம் பண்ணிருப்பாங்க. பட் 44 மட்டும் தான் வரும். ஓகேமா? ஒரு சின்ன திருத்தம் மட்டும் பண்ணிருப்பாங்க 244A. அப்ப அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதி மற்றும் மலைவாழ் பகுதி, அதான் ஷெட்யூல்ட் ஏரியாஸ் அண்ட் வாட் ஏரியாஸ்மா? ட்ரைபல் ஏரியாஸ். தென் Part 11 மா? வெரி குட். ஸோ ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். அதுல ரெண்டு படிச்சிருப்போமா? ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் ஒண்ணுமா, நெக்ஸ்ட் படிச்சிருப்பீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன். அப்ப லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் எந்த ஆர்டிகல் அந்த ஆர்டிகல் படிச்சிருப்பீங்க? 245ல இருந்து 255 வரைக்கும். இது அப்போ 56ல இருந்து இது வரைக்கும் போகும் 63. இதெல்லாம் போட்டிருப்பீங்க. 45ல இருந்து 60 வரைக்கும் போட்டிருப்பீங்களா?
அதான் போட்டிருப்பீங்க பார்ட் 11க்கு. தென் பார்ட் 12 என்னமா சொல்றப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் சூட்ஸ். அப்ப எந்த ஆர்டிகல் ஆரம்பிக்கும்? 64ல ஆரம்பிச்சு எது வரைக்கும் போகுமா? 300A. வெரி குட். அப்ப வாட் இஸ் ஆர்டிகல் 300A? ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இன்னைக்கு சொத்துரிமை என்பது ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டா இல்ல கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டாமா? ஒரு காலத்துல ரைட்டா இருந்துச்சு, ஃபண்டமெண்டல் ரைட்டா இருந்துச்சாமா? இப்ப அது என்ன பண்ணிட்டாங்க? கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸா மாத்திட்டாங்க. அதான் நம்ம பார்ட் 12. பார்ட் 12க்கு எவ்வளவு சப்ஜெக்ட்ஸ்மா இருக்கும்? 1 2 3 4 4 சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த பார்ட் 12ல 4th சப்ஜெக்ட் தான் என்ன நமக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்க. ஓகேமா? ஸோ டைம் கொஸ்டினா கேட்டிருந்தாங்கம்மா. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து உங்களோட அடிப்படை உரிமையா இல்லை உங்களோட சட்ட உரிமையான்னு கேட்பாங்க. எந்த உரிமை கீழே தான் வரும்? உங்களுடைய சட்ட உரிமை தாமா. ஸோ ஆர்டிகல் 300A கீழே கொடுத்துருப்பாங்க. குட். அப்போ பார்ட் 12. தென் பார்ட் 13 என்னமா சொல்லணும் நமக்கு? அப்போ வெரி குட். ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் வித் இன் த ஸ்டேட். வர்த்தகம், வணிகம் எல்லாம் பண்றாங்களாமா? இது எந்த ஆர்டிகல் இருக்கப்போ? ஆப்வியஸா வெரி குட். ஸோ 301ல ஆரம்பிச்சுமா 307 வரைக்கும் போகுமா? வெரி குட். அதுக்கப்புறம் பார்ட் 14 என்ன சொல்லுவோம்? ரொம்ப முக்கியமான பார்ட் இல்லமா அது? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். வெரி குட். உங்களுடைய தேர்வாணையம் இருக்கலாமா? அதுதான் பார்ட் 14 இருக்கும், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அப்ப எந்த ஆர்டிகல் எந்த ஆர்டிகல் இருக்கும்? 308ல எழுதுமா? 315 14 So 323 வரைக்கும் எதாமா இருக்கும் நமக்கு? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் கொடுத்திருப்பாங்க. வெரி குட். பார்ட் 14A இருக்காமா? தீர்ப்பாயகம் ஆர் ட்ரிபுனல்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்களா? இத அப்ப இந்த பார்ட் 14Aவும் ஒரு திருத்தல் தான் ஆட் பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன கேஸ்மா பார்ட் 14A was added with which amendment? அதுவும் சேம் இதேதாம்மா. 42nd Amendment Act of 1976 இல்லாம அதையும் ஆட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு எந்த ஆர்டிகல் எவ்வளவு ஆர்டிகல்மா இருக்கு? 323A and 323B. ரெண்டு ஆர்டிகல் மட்டும் தான் இருக்கும். குட். அதுக்கப்புறம் பார்ட் 15மா? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் தான் பார்ட் 15. வெரி குட். எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம். அப்ப 324ல ஆரம்பிச்சு 329A வரைக்கும் எதுக்கு வந்து நமக்கு? தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய எலெக்ஷன் கமிஷன். வெரி குட். 16மா? பார்ட் 16 பகுதி 16. வெரி குட். ஸ்பெஷல் ப்ரொவிஷன். சில மாநிலங்களுக்கு மட்டுமா சிறப்பு அந்தஸ்து கொடுக்கறதா என்ன இருக்கும்? பார்ட் 16 கொடுத்திருப்பாங்க. அப்ப எந்த ஆர்டிகல் ஆரம்பிக்கும்? 330ல ஆரம்பிச்சு எது வரைக்கும் போகும் நமக்கு? 342 வரைக்கும் போகும். தென் பார்ட் 17, the most important article of Indian Constitution. So important part. அலுவலக மொழின்னு சொல்லக்கூடிய அபிஷியல் லாங்குவேஜ். அப்ப எதுல ஆரம்பிக்கும்? 343ல ஆரம்பிச்சு எது வரைக்கும் போகுமா? 351 வரைக்கும் போகுமா? ஸோ அதை நம்ம உங்களோட அபிஷியல் லாங்குவேஜ். ஓகேமா? பார்ட் 18 இஸ் யோர் அலுவலக மொழி. ஆர்டிகல் 343 இருந்து 351 வரைக்கும். ஓகேமா? தென் வாட் இஸ் யோர் பார்ட் 19? 18 இருக்கு. சரி, 18 என்னமா? எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், நெருக்கடி நிலைன்னு சொல்லுவோம்லமா. ஸோ அதுதான் பார்ட் 18 இருக்கு. தட் இஸ் யோர் எமர்ஜென்சி ப்ரொவிஷன். எந்த ஆர்டிகல் இருக்கப்போ? 352ல ஆரம்பிச்சு 360 வரைக்கும் எந்த ஆர்டிகல் தான்? எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் தான். தட் இஸ் யோர் பார்ட் 18. வெரி குட். தென் பார்ட் 19மா?
மிஸ்சலேனியஸ் இதர அதிகாரங்கள்னு போட்டிருப்பீங்களா? 361 ஆரம்பிச்சு இது வரைக்கும் போகும். வெரி குட். 367 வரைக்கும் என்னமா மிஸ்சலேனியஸ். அப்படின்னா வேற பகுதியில் சொல்லப்படாத விஷயங்கள் பார்ட் 19 சொல்லியிருப்பாங்க. பார்ட் 20 இதுவும் ரொம்ப முக்கியமான பார்ட் தானமா. பகுதி 20 அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஒரே ஒரு ஆர்டிகல் தானமா இருக்கும். எந்த ஆர்டிகல் மட்டும் தான் இருக்கும்? 368 362 ஒரே ஒரு ஆர்டிகல் தான் கொடுத்திருப்பீங்க. வெரி குட். தென் 21 டெம்பரரி ப்ரொவிஷன்ஸ். ஓகேமா. இப்போ 369 வரைக்கும் போகுமா? 3 என்ன வரைக்கும் போகும்? 391 வரைக்கும் போகும். Then what is your part 22? sir 92 வரைக்கும் போச்சுமா. Then what is your first part, like part 22? Authoritative text in short title, commencement, authoritative text in Hindi and repeals படிச்சிருப்பீங்களாமா. So 393 ல இருந்து இது வரைக்கும் போகும். 395 வரைக்கும் கொடுத்திருப்பாங்களாமா. See 21 சொல்லுமா. So 39 அதாவது part 21 20 நம்ம பெருசா தேவையில்லைமா. ஷார்ட் டைட்டில், கமென்ஸ்மெண்ட், அத்தரேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி அண்ட் ரிப்பீல்ஸ் அப்படின்னு விட கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா இதுல இந்த அத்தரேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி மட்டும் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்தியாவுடைய அரசியலமைப்பு எந்த லாங்குவேஜ்ல மொத்தம் எழுதுனாங்க? இங்கிலீஷா இருக்குமா ஹிந்தியா இருக்குமா? ஃபுல்லா இங்கிலீஷ் தானே எழுதுனாங்க. இங்கிலீஷ்ல எழுந்து என்ன பண்ணாங்க? ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்களா? அப்ப எந்த அமெண்ட்மெண்ட்லமா வந்து இங்கிலீஷ்ல இருந்து ஹிந்திக்கு மாறிச்சு? நம்ம சட்டத்திட்டம் படிச்சோம்ல. which amendment? 58th Amendment Act of எந்த வருஷமா? 1987. அப்ப என்ன பண்றாங்க? 394A ஒரு ஆர்டிகிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த 394A எதை பத்தி சொல்லணுமா? இங்கிலீஷ்ல எழுதப்பட்ட அரசியல் அமைப்பை ஹிந்தி மொழிக்கு மொழி மாற்றம் பெறப்பட்ட சட்ட திருத்தம் எதுன்னு கேட்டா எந்த சட்ட திருத்தமா? 394A. which amendment was done ma? 58th Amendment Act of which year? 1987 தான் கொடுத்திருப்பாங்க. குட். அதே மாதிரி எவ்வளவு அட்டவணை மொத்தமா இருக்கு இந்திய அரசியலமைப்புல இன்னைக்கு? the total number of schedules. இப்போ பார்ட் எவ்வளவுன்னு புரிஞ்சலாமா? so you have very good. so parts வந்து 22 என்னமா? ஒண்ணுமே இல்லமா. இந்த அரசியலமைப்பு உருவாச்சுலமா. அப்ப அந்த அரசியலமைப்பு உருவாகிறப்போ ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு டைட்டில் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கமிட்டி பிரிச்சோம்ல. இப்போ யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி தனித்தனியாக பிரிச்சு கொடுத்தோம்லமா. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸுக்கும் ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 124 வந்து இந்த டைட்டில் கொடுக்கலாம், ஆர்டிகல் 520 இந்த டைட்டில் கொடுக்கலாம் சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டிகலை பிரிச்சுமா ஒவ்வொரு ப்ரொவிஷனுக்கும் ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அதான் இந்த ஷார்ட் டைட்டில். ஷார்ட் அரசியலை கமெண்ட்ஸ் பண்ண அரசியலுக்கு உருவாச்சுலமா. அதாவது நம்ம இன்னிலிருந்து கமெண்ட்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்னாங்களா? அப்ப ஃபுல்லா எழுதி முடிச்சுட்டு என்ன சொல்லிருப்பாங்க? ஓகே நம்ம இப்ப இருந்து கமெண்ட்ஸ் பண்ணா நம்ம சொல்றோம்லமா. அப்ப எப்போது நடைமுறைக்கு வந்துச்சோ அந்த கமெண்ட்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குட். இப்ப பார்ட்ஸ் எவ்வளவுமா? 22 பார்ட்ஸ். அட்டவணை எவ்வளவுமா இருக்கு நமக்கு? ஷெட்யூல்ஸ் 12 ஷெட்யூல்ஸ் படிச்சுமா? டக்குனு சொல்லி பார்ப்போம். இப்ப ஷெட்யூல் 6 என்னமா சொல்லுது? அட்டவணை யாரு? வெரி குட். ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் அந்த 4 மாநிலத்தை பத்தி சொல்றதாமா. எந்த பார்ட்டா இருக்கும்? எந்த ஷெட்யூல்ல இருக்கும்? ஷெட்யூல் 6. ஷெட்யூல் 11 அட்டவணை 11. சோ பஞ்சாயத்தை பத்தி சொல்றதாமா அட்டவணை 11. அப்ப அட்டவணை 12 முனிசிபாலிட்டிஸ். வெரி குட். அட்டவணை 4 ஷெட்யூல் 4 வெரி குட். அலோகேஷன்ஸ் ஆஃப் சீட்ஸ் டு ராஜ்யசபா.
ஸோ மாநிலவைக்கு எவ்வளவு இடங்கள் அது எவ்வளவு சீட்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதாம எந்த ஷெடியூல் இருக்கும்? ஷெடியூல் 4 இருக்கும். குட். ஷெடியூல் 1 என்னமா சொல்லுது? அட்டவணை 1. வெரி குட். ஸோ நேம் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். குட். எந்த அட்டவணை வந்து நில சீர்திருத்தம் ஆர் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஜமீன்தாரி அபாலிஷன் பத்தி சொல்லுதுமா? வெரி குட். ஸோ 9th ஷெட்யூல். அந்த 9 அட்டவணையை அரசியலமைப்புல ஆட் பண்ணப்பட்ட சட்ட திருத்தமா? வெரி குட். ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1951. சரி, நீங்க சும்மா கவனியுமா? ஓகே, உங்களுக்கு வந்து அவங்க எல்லாம் சொல்றப்ப இதாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து வர சொல்லுவோம். ஓகேவா? குட். அதே மாதிரி நெக்ஸ்ட் உங்களுடைய அட்டவணை 9 என்னமா சொல்லுது? 9 சொல்லிட்டீங்களா? 10 என்னமா சொல்லுது? வாட் இஸ் ஷெட்யூல் 10? வெரி குட். கட்சி தாவல் தடை சட்டம் சொல்லக்கூடிய ஆன்டி டிஃபெக்ஷன் லா. அப்ப 9th ஷெட்யூல் 10th ஷெட்யூல் நம்ம கொடுக்கப்பட்ட சட்ட திருத்தமா? which amendment was added to introduce 10th schedule? 50? வெரி குட். 52nd amendment act எந்த வருஷமா? 1985ல கொடுத்திருப்பாங்க. வெரி குட். அப்ப 12 ஷெட்யூல்ஸ் இருக்கலாமா? அதே மாதிரி இந்தியாவுடைய அரசியலமைப்பு, இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனை எவ்வளவு கண்ட்ரிஸ் நம்ம கடன் வாங்கணுமா? மோர் தென் 60 கண்ட்ரிஸ். 60 கண்ட்ரிஸுக்கும் மேலதான் நம்ம என்ன பண்ணிருப்போம்? கடன் வாங்கியிருப்போம். நம்ம இப்ப நான் சொல்லக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எங்கேயும் கடன் வாங்க சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. ரூல் ஆஃப் லா, சட்டத்தின்படி ஆட்சி, நம்ம யாருக்கு கடன் வாங்கணும்? பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன். வெரி குட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்மா, அடிப்படை உரிமை, யார்கிட்ட கடன் வாங்கணும்? வெரி குட். அமெரிக்காவிட்ட இருந்தா நம்ம கடன் வாங்கியிருப்போம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்மா, அடிப்படை கடமைகள், யார்கிட்ட கடன் வாங்கியிருப்போம்? ரஷ்யா ஆர் யுஎஸ்எஸ்ஆர். குட். அதே மாதிரி நம்மளுடைய ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புனராய்வு, அமெரிக்காவிட்ட தான் இருக்கும் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், யார்ட்டுமா? பிரிட்டிஷ் இருந்தாமா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருப்போம். குட். அதே மாதிரி அலோகேஷன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, ஒரு ராஜ்யசபாக்கு எவ்வளவு சீட்ஸ் அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அலோகேஷன் யார்ட்டமா கடன் வாங்கியிருப்போம்? நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா யாருமா? கரெக்ட் அரசுங்க. நாமினேஷன் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. வெரி குட். ஐரிஷ். எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. வெரி குட்மா. ஸோ சவுத் ஆப்பிரிக்கால தான் எலெக்ஷன் வரும். ஸோ ராஜ்யசபா மெம்பர்ஸோட நியமனத்தை பத்தி சொல்றது ஐரிஷ். ராஜ்யசபா மெம்பர்ஸோட எலெக்ஷனை பத்தி சொல்றதுமா நம்மளுடைய சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ஸ். குட். அதே மாதிரி பிரசிடென்டோட எலெக்ஷன் பத்தி சொல்லக்கூடிய கண்ட்ரிமா? the manner of election of president. Very good. Advisory jurisdiction of Supreme Court. உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை வழங்கும் அதிகாரமா? யாருதாமா? கனடா. குட். அதே மாதிரி உங்களுடைய ஜாயிண்ட் சிட்டிங்மா, கூட்டுத்தொடர், ஜாயிண்ட் சிட்டிங். வெரி குட். ஆஸ்திரேலியா. கன்கரண்ட் லிஸ்ட்மா, பொதுப்பட்டியல், அதுவும் ஆஸ்திரேலியா தான். பார்ட் 13 கடன் வாங்கினதுமா, பகுதி 13, அது எதாமா? ஆஸ்திரேலியாவோட தான் வாங்கியிருப்போம். குட். அதே மாதிரி நிர்வாக அதிகாரங்கள், நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ், நிர்வாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. வெரி குட். அதே மாதிரிமா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தேர்வாணையம், அதுவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 தான். குட். அதே மாதிரிமா உங்களுடைய ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. வெரி குட். ஸோ ஜாப்பனீஸ் தாமா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. அதே மாதிரி உங்களுடைய ரிட்ஸுமா, நீதி பேராணை, ப்ரெகரேட்டிவ் ரிட்ஸ், நீதி பேராணைகள், பிரிட்டிஷ். ஓகேமா.
வெரி குட். ஸோ அப்படி எவ்வளோ கண்ட்ரிஸ் நம்ம கடன் வாங்கியிருப்போமா? 60 கண்ட்ரிஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அரசியலமைப்பை கடன் வாங்கியிருப்போம். இந்த அரசியலமைப்பை உருவாக்குறது எவ்வளோ செலவாச்சு? How many amount we spent to create this constitution? வெரி குட். 64 லட்சம் ரூபா செலவு பண்ணித்தான் அரசியலமைப்பை உருவாக்கி இருப்பாங்கம்மா. எவ்வளவு நாட்கள் தேவைப்பட்டுச்சுமா வரைவு குழுக்கு இந்த அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு? டிராஃப்டிங் கமிட்டிக்கு. வெரி குட். ஸோ 141 நாள் வரைவு குழுக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த 60 கண்ட்ரிஸ் வந்து அதம்மா இந்த 60 கண்ட்ரிஸ் வந்து எடுக்கிறது நம்ம எவ்வளவு நாள் தேவைப்பட்டுச்சு? அது வந்து வரைவு குழுக்குமா. ஸோ டிராஃப்டிங் கமிட்டிக்கு எடுத்த கான்ஸ்டியூஷன் வெரி குட். ஸோ 114 தாம்மா இந்த கண்ட்ரிஸ் நம்ம கடன் வாங்கினோம்லமா, அப்படி கடன் வாங்கி ஃபுல்லா அரசியலமைப்பை வச்சதுக்கான நாட்கள் 114. அதுல என்ன வேணும் என்ன வேண்டாம்னு சொல்லி டிராஃப்டிங் கமிட்டி கொடுத்தாங்கல்லம்மா, அந்த டிராஃப்டிங் கமிட்டி எடுத்தனால தான் எவ்வளவு டேஸா இருக்கும்? 141 டேஸா இருக்குமா. அப்போ 114 அப்படிங்கிறது வேற கணக்கு வருமா, 141 அப்படிங்கிறது வேற கணக்கு வரும். குட். சார் டவுட் எதாவது கேட்டீங்களா மேடம்? சொல்லுங்க. ஐயங்கார் அப்படின்னு சொல்லியிருப்போம். சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு ஒண்ணுமே இல்லைம்மா, அந்த அரசியல் நிர்ணய சபையோடைய அந்த பில்டிங்கோடைய டிராஃப்ட்ஸ்மேன் இருக்காருல்லம்மா, அந்த பில்டிங் இருக்குல்லம்மா, பார்லிமெண்ட் பில்டிங்கு அரசியலமைப்பு பில்டிங் இருக்குல்லம்மா, அந்த அரசியல் நிர்ணய சபையோடைய உள்ள போனா இப்ப இவ்வளவு சேர் இருக்கலாம், இந்த டிசைன் பண்ணலாம், இளம்பு செஞ்சு உட்காரலாம், இளம்பு செஞ்சு சொல்றாங்களா, அந்த டிராஃப்ட்ஸ்மேன் தான் ஹெச்ஐவி ஐயங்கார். அதான் சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் ஆஃப் அசம்பிளின்னு கொடுத்துருப்பாங்க. அங்க கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்க மாட்டேன். இதுமா அதாம்மா அதான் அப்படிதான். அவர் வந்து எப்படி இருக்கிறாங்க, சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கேட்டா கான்ஸ்டியூஷன் டிராஃப்டிங் கமிட்டி தான். சீஃப் டிராஃப்ட்மேன் ஆஃப் அசம்பிளிங் கேட்டா யார் வந்துருவாங்க? செக்ரட்டரி யாருமா அப்போ? ஹெச்வி ஐயங்கார். இது யாரா இருப்பாங்க நமக்கு? SN முகர்ஜி. ஓகேவா? அதே மாதிரி நம்ம அரசியல் நிர்ணய சபையோட சிம்பிள் என்னமா இருந்துச்சு? The symbol of constituent assembly எலிஃபண்ட் தான் அதோடைய என்ன இருக்குமா சிம்பிளா இருந்திருக்கும். வெரி குட். ஸோ இதெல்லாம் தான் உங்களுடைய பார்ட் 1 கீழே வருமா, சதவீதம் உங்களுடைய மேக்கிங் கான்ஸ்டியூஷன்ல படிச்சிருப்பீங்க. தென் இப்போ ஆர்டிகல் 2 ஆர்டிகல் 3 நம்ம பார்த்துட்டோம்லமா, அதுல எதுக்குள்ள வந்துடும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அதெல்லாம் போட்டிருப்பீங்க மேம். ஸோ நேம் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். தென் ஒரு மாநிலத்தை இந்தியாவுக்குள்ள கொண்டு வரதுக்கு ஆர்டிகல் 2 தேவைப்படும். இருக்கக்கூடிய இதை வந்து திருத்தம் பண்றதுக்கு ஆர்டிகல் 3 இருந்தா புதுசு படிச்சிருப்போம்லமா. தென் குட். அதே மாதிரி நவ் கம்ஸ் யுவர் சிட்டிசன்ஷிப். ஓகே, எந்தெந்த வகையில இந்தியாவில நீ குடியுரிமை கிடைக்குமா? How many ways we can acquire citizenship? 5 ways. 5 விதத்துல நம்ம குடியுரிமை கிடைக்குமா? எந்தெந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்தியாவில குடியுரிமை ஒருவருக்கு வழங்கப்படும்? பிறப்பின் மூலமாக, பதிவு மூலமாக, பை டிசென்ட் வம்சாவளி மூலமாக, வெரி குட், இயல்பாக, then finally incorporation of territories. அப்ப by very good, by birth, by descent, by registration, by naturalization and by what ma incorporation of territories. அப்ப இந்தியாவில் இன்னைக்கு அரசியல் அமைப்புல எந்தெந்த வகையில நம்ம குடியுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாமா, 5 நமக்கு என்ன கிடைக்கும்? குடியுரிமை கிடைக்கும். எவ்வளவு நம்ம குடியுரிமை பறி போகும்? வெரி குட். ஸோ 3 விதத்துல குடியுரிமை என்ன ஆகும்? பறி போயிடும். இப்போ ஒரு நபர் வந்துமா எனக்கு இந்தியா குடியுரிமை வேண்டாம்னு சொல்லிட்டு அவரா தானாக முன் வந்து அந்த குடியுரிமை வேண்டாம்னு சொல்றது தான் நம்ம ரெனோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோமா. இப்போ அவரு எனக்கு அந்த குடியுரிமை வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா அவரோட குடியுரிமை மட்டும் போகுமாமா, இல்ல அவருடைய ஃபேமிலி இருக்கக்கூடிய யாராச்சும் குடியுரிமை போகுமா? அவரோடது மட்டும் போகிறதுலமா, அவரோடது போய் அவருக்கு மைனர் சைல்டு யாராச்சும் தான் அவருக்கு போய் படிச்சிருக்கும்ல. இப்ப நான் இருக்கு அப்படின்னா என்னுடைய குடியுரிமை நான் வேண்டாம்னு சொல்லி போய் இந்தியன் ரெசர்வ் சொன்னாமா, என்னுடைய குடியுரிமை மட்டும் போகாதுமா. இன்கேஸ் எனக்கு ஒரு பையனோ பொண்ணோ இருந்து அவங்க 18 வயசு கம்மியா இருந்திருந்தால் அவங்களோட குடியுரிமையும் போயிடும். ஆனா அவங்க ஒன்ஸ் மேஜரா மாறிட்டாங்கன்னாமா மறுபடியும் என்ன வாங்கிக்கலாம்? இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கிக்கலாம். ஓகேவா? அப்ப ரெனோசியேஷனா என்னோட குடியுரிமை மட்டும் போகாது, எனக்கு மைனர் குழந்தைகள் இருந்தால் அவங்களுடைய குடியுரிமையும் என்ன ஆகும்? நமக்கு
சேர்ந்து தான் போற மாதிரி இருக்கும். ஆனா அந்த மைனஸ் மேஜரா மாறிட்டாங்கன்னா மறுபடியும் என்ன வாங்கிக்கலாம், இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கிக்கலாம். குட். அதே மாதிரி வாட் இஸ் ஆர்டிகல் 9மா? ஆர்டிகல் 9 எதுமா? வெரி குட். ஸோ வேற நாட்டுடைய குடியுரிமையை நான் வாலண்டியரா போய் வாங்கிட்டால் இந்திய நாட்டின் குடியுரிமை எனக்கு இருக்குமா இருக்காதா? இருக்காது. ஓகேமா? அப்போ இஃப் ஐ வாலண்டியர்லி கெட் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் சம் அதர் கண்ட்ரி, மை இந்தியன் சிட்டிசன்ஷிப் வில் பி டெர்மினேட்டட். ஓகேமா? அப்போ நானா எனக்கு குடியுரிமை வேணும்னு சொல்லி எழுதி கொடுக்கலாம். இல்ல வேற நாட்டோடைய குடியுரிமை போய் நான் வாங்கினால் என்னோட இந்தியன் குடியுரிமை ஆஃபீஸா பறி போயிடும். ஓகேமா? அதே மாதிரி நான் வாங்கக்கூடிய அந்த குடியுரிமை நான் வாங்கினது ஒரு ஃப்ராடு பண்ணி வாங்கியிருந்தாலோ, இல்ல அரசியலமைப்புக்கு பதிலாக நான் ஏதாவது செயல்பட்டிருந்தாலோ, இல்ல வேற ஒரு நாட்டுல போய்மா தொடர்ந்து 7 வருஷம் இந்த நாட்டிலேயே ஸ்டே பண்ணியிருந்தாலோ, இந்த மாதிரி காரணத்திலையும் அவனோட குடியுரிமை என்னாகும், பறி போய்விடும். குட். அதே மாதிரி இன்னைக்கு இந்தியால ஒரு நபர் பிறப்பின் மூலமா இருந்தால் மட்டும்தான் பிரசிடென்ட் ஆக முடியுமாமா? இல்ல பிறப்பின் மூலமா இருந்தாலும் சரி எந்த ஒரு வகையில குடியுரிமை பெற்றாலும் அவர் பிரசிடென்ட் ஆக முடியுமா இந்தியால? வெரி குட். ஸோ இந்தியால வந்துமா வெரி குட். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்குமா இந்திய குடிமகனா இருந்தா போதுமா? பிறப்பின் மூலமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வகையில இந்தியன் குடிமகனாக நம்ம இருந்தாலும் இட் கேன் பி இன் எனி வேஸ் இட் கேன் பிகம் வாட்மா பிரசிடென்ட். பட் அமெரிக்காலமா? வெரி குட். ஸோ அமெரிக்கால பிறப்பின் மூலமாக குடியுரிமை பெற்றிருந்தால் மட்டும்தான் பிரசிடென்ட் ஆக முடியும். பட் இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூலமா ஏதோ ஒரு வகையில் என்ன இருந்தால் போதும், சிட்டிசன்ஷிப் ஆகியிருந்தா போதும். குட். அதே மாதிரி இப்போ அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோமாமா, பிரியாம்பிள் நம்ம எடுப்போம். எதமா வந்து இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டைன்னு சொல்லுவாங்க? த ஐடி கார்டு ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். வெரி குட். ஸோ பிரியாம்பிள் இஸ் கால்ட் அஸ் வாட்மா ஐடி கார்டு ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்தியா அரசியலமைப்புடைய அந்த அவுட்டர் பார்ட் இப்படித்தான் அரசியலமைப்பு இருக்கணும்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த அவுட்டர் லைனை தான் என்ன சொல்லுவோம், முகவுரை ஆர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த முகவுரையை பொறுத்த வரைக்குமா எவ்வளவு டைமா திருத்தம் பண்ணியிருக்காங்க? how many amendments or how many times preamble has been changed so far? ஒரே ஒரு டைம் மட்டும் தானமா? ஒரு 3 வார்த்தை ஆட் பண்ணிருப்பாங்களாமா? என்னென்ன வார்த்தை ஆட் பண்ணாங்க? வெரி குட். சோஷியலிஸ்ட், இன்டெகிரிட்டி. வெரி குட். சோஷியலிஸ்ட் ஒண்ணுமா, செக்யூலர் ஒன்று, இன்டெகிரிட்டி ஒன்று. இந்த 3 வார்த்தையை மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க, பிரியாம்பிள்ல ஒரே ஒரு டைம் திருத்தம் பண்ணி ஆட் பண்ணிருப்பாங்க. குட். அதே மாதிரி முகவுரையை பொறுத்த வரைக்கும் பிரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு பார்ட் தான் அப்படின்னு சொன்ன கேஸ் எந்த கேஸ்மா? கேசவானந்தா பாரதி கேஸ். இது இந்தியாவுடைய ஒரு பகுதி மட்டும் கிடையாது, இந்தியா அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி, இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்ன கேஸ்மா? எல்ஐசி வழக்கு. எல்ஐசி வழக்கு வந்த வருஷம் 1995 என்ன கேஸ் இருக்குமா? எல்ஐசி கேஸ் வில் பி வெரி குட். அதே மாதிரி பிரியாம்பிள் முடிச்ச உடனேமா வி ஸ்டடிட் எஃப்ஆர் எடுப்போம். ஸோ எந்த பகுதி வந்து நம்ம மகன கார்த்தான்னு சொல்லுவாங்க, which is called as the மகன கார்த்தா ஆஃப் அரசியலமைப்பு or மகா சாசனம் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மகன கார்த்தான்னு சொல்லுவோமா? ஓகே. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் சமமான சட்டம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் லா. எந்த ஆர்டிகல்மா? ஆர்டிகல் 14. அதுல ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது ஒன்றும், ஈக்குவல் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் லா ரெண்டா பிரிச்சிருப்பா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. நம்ம எந்த நாட்டிலிருந்து கடன் வாங்கணும்? ஏட்ட வாங்கணும்? யூகே கிட்ட இருந்து கடன் வாங்கியிருப்பீங்க. ஈக்குவல் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் லா கடன் வாங்கியிருப்போம், யூஎஸ் இருந்து வாங்கியிருப்போம். இந்த ஒன்னே ஒன்று மட்டும்தாம்மா 2 கண்ட்ரி வாங்குற மாதிரி இருக்கும். எந்த ஆர்டிகல் மட்டும்? ஆர்டிகல் 14 மட்டும். ஸோ ஆர்டிகல் 14 says ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் லா. அப்போ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு சொல்றது யூகே விட்ட வாங்கியிருப்போம், ஈக்குவல் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் லா அப்படின்னு யார்கிட்ட வாங்கியிருப்போமா? யூஎஸ் விட்ட வாங்கியிருப்போம். குட். அதே மாதிரி ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ரிலீஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். இந்த 5 அடிப்படையில் எந்த ஒரு பாகுபாடுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஆர்டிகல்மா? ஆர்டிகல்
15. வெரி குட். அதே மாதிரி ஈக்குவாலிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சமமான அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன ஆர்டிகல்மா ஆர்டிகல் 16. அந்த ஆர்டிகல் 14 நம்ம ஒரு வழக்கு படிச்சிருப்போம்லமா, யூனிட் 9ல படிச்சோம்ல, மண்டல் வழக்கு. எந்த வருஷம் மண்டல் குழு போட்டிருப்பாங்க? 1979ல குழு போட்டிருப்பாங்கம்மா. 1980ல அறிக்கை சப்மிட் பண்ணிருப்பாங்களா? இந்திரா சாஹ்னி வழக்கு எந்த வருஷமா? ரொம்ப ஃபேமஸான வழக்கு தானே இந்திரா. வெரி குட். ஸோ 1992ல தான் என்ன கேஸ் வரும்? இந்திரா சாஹ்னி வழக்கு அப்படிங்கிற வழக்கு வந்திருக்கும். ஸோ அந்த வழக்கு ஃபுல்லாக அது நம்ம படிச்சோம். ஓபிசி, கிரிமி லேயரு, நான் கிரிமி லேயரு எல்லாம் படிச்சு ஞாபகம் இருக்காமா? ராம்நந்தன் கமிட்டி, ஆல் தோஸ் கமிட்டிஸ் எல்லாமே எந்த ஆர்டிகல் படிச்சிருப்பீங்க? ஆர்டிகல் 16. இப்போ 103வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் என்னமா சொல்லுது? 103rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2019. 10% இடஒதுக்கீடு யாருக்குமா? வெரி குட். ஸோ பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு எவ்வளவு % ஒதுக்கீடு? 10% இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்ன சட்ட திருத்தம் எதுனாமா? 103rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2019ல கொடுத்திருப்பாங்க. குட். அதே மாதிரி தீண்டாமை என்பது இந்தியாவில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? அன்டச்சபிலிட்டி இருக்கக்கூடாதுமா. அப்ப இந்த தீண்டாமை அழிக்கணும், அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அதை எந்த ஆர்டிகல்மா உங்களுக்கு? ஆர்டிகல் 17. குட். அதே மாதிரி பட்டங்கள் நம்ம பயன்படுத்தலாமா? ராவ் பகதூர், திவான் பகதூர், மகாராஜா அந்த மாதிரி எந்த ஒரு பட்ட நிறுவனங்களும் அதை பயன்படுத்த கூடாது. ஓகேமா? அதே மாதிரி ஓகே, பண்ணாத குற்றத்திற்கு ஒருத்தர் கைது பண்ண முடியுமாமா? அவர் குற்றமே பண்ணல, பண்ணாத குற்றத்திற்காக ஒருத்தர் கைது செய்ய முடியுமா? கைது செய்ய முடியாது. அதே மாதிரி பண்ணாத குற்றத்தை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை வற்புறுத்த முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஒரு டைம் நீங்க குற்றம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு டைம் மட்டும் தான் நம்ம தண்டனை தரணும். ஒரே குற்றத்திற்கு 2 டைம் தண்டனை தர முடியுமா? தர முடியுமா? ஒரே குற்றம் 2 டைம் தண்டனை தர முடியாது. அதே மாதிரி நான் இன்னைக்கு என்ன தப்பு பண்றேனோ, இன்னைக்கு நான் தப்பு பண்றப்ப என்ன சட்டம் இருக்கோ அதுல என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களா? இல்ல நான் தப்பு பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சட்டம் வந்துச்சு அதுல அரெஸ்ட் பண்ணுவாங்களா? வெரி குட். இதெல்லாம் பண்ணி சொல்ற ஆர்டிகல் எந்த ஆர்டிகல்மா? 19 வரும். நான் படிச்சோம்ல ஒரு 3 விஷயம். முன்னோக்கி அமலா, நோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோலா, நோ டபுள் ஜியோபார்டி, நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். இதுக்குள்ள ஒரு ஆர்டிகல் 20. வெரி குட். ஓகேமா? அதே மாதிரி ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, உயிர் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம், இது எந்த ஆர்டிகல்மா? வெரி குட். ஆர்டிகல் 21 தாமா ரைட் டு லைஃப் அண்ட் வாட்மா? பர்சனல் லிபர்ட்டி. வெரி குட். அதே மாதிரி தடுப்பு காவல், அதாவது பண்ணாத குற்றத்திற்கு இவர் பண்ணுவாரு அப்படின்னு அந்த குற்றத்தை தடுப்பதற்காக நான் அரெஸ்ட் பண்றது, பண்ணின குற்றத்திற்காக அரெஸ்ட் பண்றது, இது எந்த ஆர்டிகல்மா? டீடென்ஷன் ஒன்று படிச்சோம்ல, ப்ரிவென்டிவ் டீடென்ஷன் அண்ட் புனிட்டிவ் டீடென்ஷன். தடுப்பு காவல் ஒன்று, தண்டனை காவல் ஒண்ணுமா? விச் ஆர்டிகல்மா? வெரி குட். ஸோ ஆர்டிகல் 22ல தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே. அதே மாதிரி இன்னைக்கு இந்தியாவில் வந்துமா குழந்தை தொழிலாளர் தப்பா தப்பு இல்லையா? சைல்ட் லேபர். எந்த வயசு வரைக்கும் வேலை செஞ்சால் அவங்க குழந்தை தொழிலாளர் வருவாங்கம்மா? அப் டு விச் ஏஜ் தே கம்ஸ் அண்டர் சைல்ட் லேபர்? வெரி குட். ஸோ 14 வயசுக்கு கீழமா எந்த தொழிலுமே செய்யக்கூடாது. 14 to 18 எந்த வேலை மட்டும் செஞ்சுக்கலாம்? வெரி குட். ஸோ நான் ஹசார்டஸ், அதாவது எந்த ஒரு பாதிப்புமே இல்லாத வேலையுமா? இப்போ எப்படின்னா, வில் டேக் அ சிம்பிளஸ்ட் லாஜிக். ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு லேபர் ஆக்ட் 1986 கொண்டு வந்தாங்களாமா? அது என்ன சொல்லிட்டாங்க? 0ல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் எந்த தொழில் ஈடுபடக்கூடாது. ஈவன் வீட்டு வேலைகளும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஆனா 14ல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க நான் ஹசார்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதிப்பு இல்லாத தொழில் என்ன பண்ணலாமா? அவங்க பண்ணல மாதிரி இருக்கலாம். ஓகேமா? அப்ப இன்னைக்கும் 14 வயசு வரைக்கும் எந்த தொழிலும் ஈடுபடுத்தக்கூடாது. 14 to 18 வந்துமா ஆபத்தில் என்ன பண்ணலாம், அந்த தொழிலை கொண்டு வரலாம் சொல்லியிருப்பாங்க. எந்த வருஷம் we have பிளான்டேஷன் ஆக்ட்? பிளான்டேஷன் ஆக்ட்
1951 மைன்ஸ் ஆக்ட்மா, சுரங்க சட்டம். ஃபேக்டரிஸ் ஆக்ட்மா, தொழிற்சாலை சட்டம். வெரி குட், வெரி குட். 1948 ஈக்குவல் ரெனுமரேஷன் ஆக்ட்மா, சம ஊதிய சட்டம். ஈக்குவல் ரெனுமரேஷன் ஆக்ட். வெரி குட். 1976 தான்மா we have what மா, ஈக்குவல் ரெனுமரேஷன் ஆக்ட். குட். அதே மாதிரி மனசாட்சிக்கு உட்பட்டு நான் எந்த மதத்தை வேணாலும் வணங்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம் அப்படின்னு சொன்ன அரசியல் பெருமா, freedom of conscience and free profession, practice and propagate the religion. ஸோ மனசாட்சிக்கு உட்பட்டு எந்த மதத்தை வேண்டுமானாலும் நீங்கள் வணங்கலாம், வழிபடலாம், பின்பற்றலாம். இதை பத்தி எல்லாம் சொல்ல ஆர்டிகல்ஸ்மா, ஆர்டிகல் 25 தான் கொடுத்துருப்பாங்க. வெரி குட். அதே மாதிரி எந்த ஆர்டிகல் வந்துமா, நீங்கள் வந்து ஏதாச்சும் மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கட்டாயமாக வரியெல்லாம் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொன்ன ஆர்டிகல்மா, பேமெண்ட் ஃப்ரம் ஃப்ரீடம் ஆஃப் டாக்ஸஸ். உங்களை கட்டாயப்படுத்தலாம் வாங்கக்கூடாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயிலில் திருவிழா நடக்குது அப்படின்னா திருவிழாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக காசு கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயெல்லாம் படுத்த முடியாதுல்லமா. விருப்பப்பட்டு நீங்கள் கொடுக்கலாம், கட்டாயப்படுத்த என்ன முடியாது, காசு வாங்க முடியாதுல்லமா. அப்படி சொன்ன ஆர்டிகல்மா 20. வெரி குட். ஸோ 27 தான் கொடுத்துருப்பாங்க. குட். அதே மாதிரி சிறுபான்மையருக்கான உரிமை கொடுத்த ஆர்டிகல்ஸ்மா, மைனாரிட்டிஸ் ரைட்ஸ். எந்த ஆர்டிகல்ஸ்மா, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் படிச்சிருப்பீங்களா, சிறுபான்மையின் கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான உரிமைகள். 2 ஆர்டிகல் வரும். வெரி குட். 29 வரும், என்ன வருமா, 30 வரும்லமா. 19ல ஏ பி சி டி இ எஃப் இருக்காமா, 19ல எஃப் இருக்கா இல்லையா. அதே மாதிரி ஆர்டிகல் 31 என்னவா இருந்துச்சப்போ, அப்போ இப்ப நமக்கு 19 எஃப்பும் கிடையாதுமா, எது கிடையாது, ஆர்டிகல் 31மே கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டையும் எடுத்துட்டு தான் 31க்கு பதிலா ரைட் டு ப்ராப்பர்ட்டினா மாத்திட்டாங்கம்மா, நமக்கு 300 ஏவா மாத்திட்டாங்களா. அப்போ ஆர்டிகல் 12 இருந்து ஆர்டிகல் 35 வரைக்கும் இருந்துச்சுனால் அது என்ன ரைட்ஸ், நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸா, அடிப்படை உரிமைகளா இருக்குமாமா. ஸோ 12 to 35 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். அதை தாண்டி இருந்துட்டாலே அது என்ன ரைட்ஸா தான் இருக்கும், நமக்கு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் தான். அப்ப இன்னைக்கு ஒரு கேள்வியா கேட்பாங்கம்மா, சொத்துரிமை என்பது ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இல்ல கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ்னு கேட்பாங்க. என்ன ஆன்சர் இருக்கும், கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் தான் இருக்கும். ஓகேமா. விச் ஆர்டிகல்மா, ஆர்டிகல் 307 தான் கொடுத்துருப்பாங்க. குட். எந்த சட்டத்திட்டம் மாத்துச்சு, விதி 31 320 மாறினது. வெரி குட். நிறைய டைம் பிரிலிம்ஸ்ல கேட்கிற கொஸ்டின்மா, 44th Amendment Act of 1978. வெரி குட். ஸோ அப்ப எப்படி கேள்வி கேட்கலாம்னா, சொத்துரிமை அப்படிங்கிற உரிமையை உங்க அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையா மாத்தினுக்கான அரசியல் அமைப்பு திருத்தம் எதுன்னு கேட்பான். என்ன அமெண்ட்மெண்ட் இருக்கு நமக்கு, 44th Amendment Act of 1978 தான் இருக்கும். குட். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்போம். எவ்வளவு ஓகே, எதை வந்துமா நம்ம இந்தியா அரசியல் அமைப்போட இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லுவாங்க. Which article is called as heart and soul of constitution? Very good. Article 32 தாமா என்ன சொல்லுவாங்க, heart and soul. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்விதாமா. விதி 32 இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொன்னவர் யாருமா? வெரி குட். ஸோ டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருப்பாருமா, ஆர்டிகல் 32 இஸ் கால்ட் அஸ் வாட், ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லி கொடுத்துருப்பான். அதுல ஒரு 5 ரிட்ஸ் படிச்சிருப்பீங்களா, 5 நீதி பேரணி படிச்சிருப்பீங்களாமா. ஃபர்ஸ்ட் என்ன படிச்சிருப்பீங்க, ஹேபியஸ் கார்பஸ் ஆர் ஆட்கொணர்வு மனு. செகண்ட் என்ன படிச்சிருப்பீங்க, மேண்டமஸ் படிச்சிருப்பீங்களாமா. தேர்ட் என்ன படிச்சிருப்பீங்க, செர்ச்சியோராரி. ஃபோர்த் என்ன படிச்சிருப்பீங்க, ப்ரொஹிபிஷன். ஃபிஃப்த் என்ன எழுதிருப்பீங்கம்மா, குவா வாரண்டோ. ஒரு 5 நீதிப்பேரணி எழுதிருப்பீங்களா ஆர்டிகல் 32 கீழே. ஓகே, வில் டேக். நமக்கான அடிப்படை உரிமைகளும்
இந்த ஆயுதம் ஏந்தி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளும் ஒரே மாதிரி இருக்குமாமா இல்ல வேற மாதிரி இருக்குமா? அதாவது ஆர்மி பர்சன்ஸ், போலீஸ் எல்லாம் இருப்பாங்களாமா, அவங்களுக்கும் நமக்கு ஒரே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸாமா இல்ல ஃபண்டமெண்டல் டிஃபர் ஆகுமா? யாருக்குமா அதிகமா இருக்கும், யாருக்குமா கம்மியா இருக்கும்? இப்ப நம்ம காமன் மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் எப்படி இருக்கும்? வெரி குட், அதிகமா இருக்கும். ராணுவத்துக்குமா கம்மியா இருக்கும். இப்ப நம்ம பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து சங்கம் ஃபார்ம் பண்ணலாம்ல, ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணலாமா? ஆனா இதே மிலிட்டரி எல்லாம் சேர்ந்து யூனியன் ஃபார்ம் பண்ண முடியுமாமா? முடியாதுல்லமா. அப்ப இந்த கணக்கு பாக்குறப்போ எந்த அரசியலமைப்புல ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபார் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க? இந்த ஆயுதம் ஏந்திய நபர்களுக்கான அடிப்படை உரிமைகள் குறைக்கப்படும் அப்படின்னு சொன்ன ஆர்டிகல்மா? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபார் ஆர்ம்டு ஃபோர்ஸ், ஆர்டிகல் 33. வெரி குட், வெரி குட். ஓகே, டிபிஎஸ்பி எவ்வளவு கொள்கையுமா இருக்கு? How many principles are there in directive principles of state policy? அரசின் நெறிமுறை கோட்பாடுகள்ல எவ்வளவு கொள்கை? 3 principles அம்மா. நம்ம டிபிஎஸ்பி எவ்வளவு கடன் வாங்கணும்? We borrow DPSP from? வெரி குட். ஐரிஷ் கிட்ட என்ன வாங்கிருப்போம்? டிபிஎஸ்பியை கடன் வாங்கிருப்போம். ஓகேமா? அந்த டிபிஎஸ்பி 3 கொள்கையை பிரிச்சிருப்பீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னமா உங்களோட சமதர்ம கொள்கைன்னு சொல்லக்கூடிய சோசியலிஸ்ட் பிரின்சிபல். செகண்ட் இது பண்ணிருப்பீங்க காந்தியன் பிரின்சிபல். கடைசி எதுமா வரும்? லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ். அப்போ சோசியலிஸ்ட் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல், லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் 3 கொள்கையை பிரிச்சிருப்பீங்களா? ஓகே, இப்போ நான் சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்துமா எந்த பிரின்சிபல்களுக்கு சொல்லி கெஸ் பண்ணுங்க. ஆர்டிகல் 44 என்ன சொல்லுது? எந்த கொள்கைகளை வருமா? வெரி குட், வெரி குட். ஸோ பொது சிவில் சட்டம் சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோட் எதுக்குள்ள வரும்? லிபரல் இன்டெலெக்சுவல் கீழே வரும். வெரி குட். அதே மாதிரி ஆர்டிகல் 40 விதி 40. வெரி குட். ஸோ ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து எந்த பிரின்சிபல் வரும்? காந்தியன் பிரின்சிபல். வெரி குட். அதே மாதிரி ஆர்டிகல் 48 ஏமா 48 ஏ. வெரி குட். ஸோ ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், என்விரான்மெண்ட்ல ப்ரொடெக்ஷன் பண்ண சொல்ல ஆர்டிகல் இந்த ஆர்டிகல்மா 48 ஏ. அப்ப அது எந்த கொள்கை கீழே வரும்? ஆர்டிகல் 48 ஏ லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ். ஓகேமா? ஸோ இதெல்லாம் எதுக்குள்ள வருமா? டிபிஎஸ்பியில படிச்சுமா? ஓகே, டிபிஎஸ்பி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே, இப்போ வந்து டிபிஎஸ்பி பெருசா எஃப்ஆர் பெருசாமா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பெருசா இல்ல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பெருசா? அப்ப ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பெருசு இல்ல, ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொன்ன கேஸ்மா? வெரி குட். ஸோ மினர்வா மில்ஸ் கேஸ் தான் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான வழக்கு. டிபிஎஸ்பி பெருசு கிடையாது, எஃப்ஆர் பெருசு கிடையாது, ரெண்டுமே சமம் தான் அப்படின்னு சொன்ன கேஸ் என்ன கேஸ்? நம்மளுடைய மினர்வா மில்ஸ் கேஸ். குட். அது முடிஞ்சோடனே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தோமா? ஸோ 51 ஏ மட்டும் தான் போட்டிருப்பீங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் முடிஞ்ச உடனேமா யூனியன் கவர்மெண்ட் பார்த்தோமா? இப்போ யூனியன் கவர்மெண்ட் யாரும் பார்த்துருப்போம்? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு 5 பேர் 6 பேர் பத்தி பார்த்துருப்போமா? ஃபர்ஸ்ட் யார் பார்த்துருப்போம்? பிரசிடென்ட். செகண்ட் யாருமா? வைஸ் பிரசிடென்ட். தேர்ட் யுவர் பிரைம் மினிஸ்டர். ஃபோர்த் யாருமா? பார்லிமெண்ட். தென் ஃபிஃப்த் உங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சிக்ஸ்த் என்ன கோர்ட் பார்த்துருப்போம்? சுப்ரீம் கோர்ட். இதெல்லாம் எதுக்கு நம்ம பார்த்தோமா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்த்துருப்போமா? ஸோ பிரசிடென்ட்னா யாரு? ஓகே, ஒரு பிரசிடென்ட்டோடைய தகுதி என்னன்னா எவ்வளவு வயசு முடிஞ்சிருக்கணும் பிரசிடென்ட் ஆகிற மாதிரி இருந்தா இந்தியாவில்? வெரி குட். 35 வயசு முடிஞ்சிருந்தால் மட்டும்தான் என்ன ஆக முடியுமா? பிரசிடென்டா ஆக முடியும். குட். அதே மாதிரி இந்தியாவுடைய பிரசிடென்ட் தேர்தல் வந்து மறைமுக தேர்தலா நேரடி தேர்தலா? டைரக்ட் எலெக்ஷன், அன்டைரக்ட் எலெக்ஷன். பிரசிடென்ட் நம்ம எல்லாம் ஓட்டு போட்டா டைரக்டாமா? நம்ம ஓட்டு போடுறவங்க நமக்காக ஓட்டு போட்டா இன்டைரக்டா இருக்கும். பிரசிடென்ட் ஓட்டு போட முடியுமா? முடியாது இல்லமா? அப்ப பிரசிடென்ட் டைரக்ட், இன்டைரக்ட்? இன்டைரக்ட் எலெக்ஷனா தான் இருக்கும். வெரி குட். அதே மாதிரி ஒரு பிரசிடென்ட் ஆகணுமா இருக்கிற மாதிரி இருந்தாமா எந்த அவைக்கான உறுப்பினர் தகுதி அவருக்கு வேணும்? If you want to become the president of India, he should be qualified to become a member of.
வெரி குட். ஸோ லோக்சபாவுடைய மெம்பர் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் அவருக்கு இருந்திருக்கணும். வெரி குட் குட். அதே மாதிரி ஒரு பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்றதும் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றது ஒன்னா வேற வேறையா? வெரி குட். இப்ப பிரசிடென்ட்டை இம்பீச் பண்ணுவாங்களமா, அவருடைய பதவியிலிருந்து தூக்குவாங்கல்ல, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கிறத நம்ம யார்கிட்ட கடன் வாங்கணும்? இந்தியாவில் ஒரு குடியரசுல நம்ம இந்த மாதிரி தான். வெரி குட்மா. ஸோ யூஎஸ் என்ன கடன் வாங்கியிருப்போம்? இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட்டை கடன் வாங்கியிருப்போம். அப்போ இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட்ல இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட்லமா நமக்கு பார்லிமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? லோக்சபா மெம்பர்ஸ் இருப்பாங்க, ராஜ்யசபா இருப்பாங்க. சட்டமன்றம் உள்ள வருவாங்களா? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் உள்ள வருவாங்களாமா இம்பீச்மெண்ட்ல? வெரி குட். ஸோ இம்பீச்மெண்ட்ல வர மாட்டாங்க. ஆனா செலக்ஷன் பண்றதுல யார் வந்துருவாங்க? சட்டமன்றமே உள்ள வந்துருவாங்கம்மா. வெரி குட். அப்ப இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் வேறமா, செலக்ஷன் ப்ரொசீஜர் வேற. வெரி குட். அதே மாதிரி வாட் இஸ் ஆர்டிகல் 123மா? 123 ஆர்டினன்ஸ் மேக்கிங் படிச்சிருக்கோமா? இந்த அவசர சட்டம் கொண்டு வரக்கூடிய அதிகாரம் யாருக்குமா இருக்கு? ஆர்டிகல் 123. ஸோ பிரசிடென்ட்டுக்கு தான் என்ன இருக்கும்? ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்ப அந்த ஆர்டினன்ஸ் மேக்கிங் வந்து டெம்பரரி ஆக்டா பெர்மனன்ட் ஆக்டா? ஸோ வெரி குட். ஸோ அது நிரந்தரமாக சட்டமா மாற வேண்டும் என்று சொன்னாலுமா மறுபடியும் பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்து பார்லிமெண்ட் நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? நமக்கு நிரந்தர சட்டமாக மாறும். குட். இப்போ அதே மாதிரி ஒரு அவசர சட்டத்துடைய டைம் ஃப்ரேம் எவ்வளவுமா? வெரி குட். 6 months and 6 weeks. ஒரு அவை கூடினதுல இருந்து 6 வார காலம் மட்டும்தாமா அந்த ஆர்டினன்ஸ் என்ன இருக்கும்? வேலிடா இருக்கும். ஸோ 6 வாரத்துக்கு அப்புறம் அதை நம்ம அக்செப்ட் பண்ணாம போலாமோ இல்லை என்ன பண்ணலாம்? ரிஜெக்டும் பண்ணலாம். குட். அதே மாதிரி வாட் இஸ் யுவர் ஆர்டிகல் 72மா? 72. யார்? பிரசிடென்ட் தான், கவர்னர் தான். பிரசிடென்ட்டுடைய பார்டனிங் பவர் தான் 72. அதில் ஒரு 5 படிச்சிருப்பா. ஃபர்ஸ்ட் என்ன படிச்சிருப்பீங்க? பார்டன். அப்ப கம்ப்ளீட்டா அவருக்கும் அந்த குற்றத்திற்கும் இனிமேல் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி அனுப்புறது என்ன இருக்கணும்? நமக்கு பார்டனா இருக்கும். குட். தென் செகண்ட் என்ன படிச்சிருப்பீங்க? பார்டனுக்கு அப்புறம் வெரி குட். தட்ஸ் கால்ட் வாட்மா? கம்யூட்டேஷன். தேர்ட் என்ன படிச்சிருப்பீங்க? ஸோ பார்டன் ஒன்று, கம்யூட்டேஷன் ஒன்று, தேர்ட் எதுமா? ரெமிஷன். வெரி குட். ஃபோர்த்துமா? ரெஸ்பைட். ஃபைனல் என்ன படிச்சிருப்பீங்க? ரிப்ரைவ். ஓகேமா? குட். தென் வில் டேக் சம் அதர் திங். பிரசிடென்ட்டுக்கு ரத்த அதிகாரம் இருக்கா இல்லையாமா? டு பிரசிடென்ட் ஹேவ் வீட்டோ பவர்ஸ்? எவ்வளோ வீட்டோ பவர்ஸ் நம்ம பிரசிடென்ட்டுக்கு இருக்கு? வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வீட்டோமா? அப்சல்யூட் வீட்டோ. குவாலிஃபைடா சஸ்பென்சிவா? செகண்ட். ஏன்னா குவாலிஃபைட் நமக்கு இருக்காமா? வெரி குட். ஸோ குவாலிஃபைட் வீட்டோ கிடையாதுமா. 3 வீட்டோ தான் இருக்கு. கொடுக்கக்கூடிய மசோதாக்கு ஒண்ணுமே இல்லைம்மா. அமெரிக்காவில் யூஸ் பண்ணுவாமா குவாலிஃபைட்னா? இப்போ சஸ்பெண்ட் எப்படி படிச்சிருப்போம்? ஒரு பில்லு வந்து பிரசிடென்ட் வந்துச்சுன்னா பிரசிடென்ட் யாருக்கு திருப்பி அனுப்புவாங்க? யாரு கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கே திருப்பி அனுப்புவாங்களாமா? இப்போ பார்லிமெண்ட்டுக்கே அந்த மசோதா திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. இந்த இடத்துல பார்லிமெண்ட் கட்டாயமா திருத்தம் பண்ணணுமாமா? திருத்தம் பண்ணியோ திருத்தம் பண்ணாமையோ என்ன மெஜாரிட்டியில வந்து பண்ணா போதும்? சிம்பிளா ஸ்பெஷலா? சிம்பிள் மெஜாரிட்டியில பண்ணி மறுபடியும் திரும்பி பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சாருன்னா அப்போ என்ன பண்ணித்தான் கண்டிப்பா சைன் போட்டுதான். இது என்ன மெஜாரிட்டி? இது என்ன விட்டோமா? சஸ்பென்சிவ். இப்போ குவாலிஃபைட்னா ஒண்ணுமே இல்லமா. இங்க சிம்பிள் மெஜாரிட்டி பதிலாக என்ன அங்க பண்ற மாதிரி இருக்குன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பண்ற மாதிரி இருக்கு. அதே கான்செப்ட் தான். இப்போ பாராளுமன்றத்தில் அனுப்பிச்சு பண்ணக்கூடிய திருத்தம் வந்து சிறப்பு பெரும்பான்மையில தான் நீங்க திருத்தம் பண்ணி மறுபடி பிரசிடென்ட் அனுப்பணும்னு சொன்னால் அப்சல்யூட் வீட்டோ, சரி குவாலிஃபைடு வீட்டோ. பண்ணக்கூடிய திருத்தம் வந்து சாதாரண பெரும்பான்மையில பண்ணி திருத்தம் பண்ணாலே போதும் சொல்றதாம சஸ்பென்சிவ் வீட்டோ வரும். அப்ப இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பிரசிடென்ட் திருப்பி அனுப்புறாரு அப்படின்னா அது சிம்பிள்ல பண்ணுவாங்களா ஸ்பெஷல்ல பண்ணுவாங்களா?
சிம்பிள். அப்ப என்ன என்ன வீட்டோ மட்டும் தான் நமக்கு இருக்கும்? சஸ்பென்சிவ் வீட்டோ மட்டும் தான் இருக்குமே தவிரமா என்ன வீட்டோ இருக்காது? குவாலிஃபைடு வீட்டோ இருக்காது. ஓகேமா? அப்ப இந்தியாவில் மொத்தம் எவ்வளவு வீட்டோஸ் தான் இருக்கு பிரசிடென்ட்டுக்கு? 3 வீட்டோஸ் தான் இருக்கு. ரத்து அதிகாரம் இப்படி சொல்லுவாங்களாமா? ஓகே. இப்ப வந்த மசோதாக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காரு இருக்காங்க. டேக்கிங் நோ ஆக்ஷன்ஸ் ஆன் த பில். என்ன வீட்டோமா? அவர் ரிஜெக்டும் பண்ணல, அக்செப்டும் பண்ணல, செலக்டும் பண்ணல, ஒண்ணுமே பண்ணாம அந்த பில்லை அப்படி வச்சுட்டாருமா. அது என்ன வீட்டோ ஒரு காப்பீஸ்? அப்போ வெரி குட். இட்ஸ் கால்ட் யுவர் பாக்கெட் வீட்டோ. வந்த பில்லை வித்ஹோல்ட்னாலே நம்ம என்னன்னு படிச்சோம்? வித்ஹோல்ட் மீனிங் ரிஜெக்ட் தான். அப்ப வந்துறது ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, என்ன வீட்டோவா இருக்காது? அப்சல்யூட் வீட்டோவா தான் இருக்கும். வெரி குட். ஓகேமா? அதே மாதிரி ஒரு வைஸ் பிரசிடென்ட் துணை சொல்லுங்கம்மா. Pardoning of death sentence can be done only by president, but commutation of death sentence can be done by both president and governor. அதாவது பார்டன் என்னன்னா, இனிமேல் அந்த குற்றத்திற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்றது பார்டன். கம்யூட்டேஷன் தண்டனையை குறைக்கிறது. இப்போ மரண தண்டனையை குறைச்சு ஆயுள் தண்டனையை தர்றது பிரசிடென்ட்டும் பண்ணலாம், கவர்னரும் பண்ணலாம். ஆனா அந்த மரண தண்டனையை மன்னிச்சு இனிமேல் இந்த குற்றத்திற்கும் உங்க சம்மதம் சொல்லி அவங்களை வெளியே போக சொல்லிடுறாங்களா, அதுதான் பார்டனா இருக்கும். அப்ப பார்டனிங் ஆஃப் டெத் சென்டென்ஸ் யார் பண்ண முடியாது? கவர்னர் பண்ண முடியாது. ஆனா கம்யூட்டேஷன் ஆஃப் டெத் சென்டென்ஸ் யார் பண்ணலாமா? வெரி குட். பிரசிடென்ட்டும் பண்ணலாம், கவர்னரும் பண்ணலாம். அவ்வளவுதான். ஓகே, வெரி குட். அதே மாதிரி ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆகணும்னால் அவருடைய வயது எவ்வளவுமா இருக்கணும்? எவ்வளவு முடிச்சிருக்கணும்? அவருக்கும் சேம் 35 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இப்போ அவர் வைஸ் பிரசிடென்ட் ஆகிற மாதிரிமா எந்த அவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி இருக்க வேணும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு? வெரி குட். ஸோ பிரசிடென்ட் ஆகாம லோக்சபாக்கு ஆகிற மாதிரி இருக்கணும், வைஸ் பிரசிடென்ட் தானே இருக்கணும், ராஜ்யசபாக்கு ஆகிற மாதிரி இருக்கணும். வெரி குட். அதே மாதிரி ஒரு ராஜ்யசபாவுடைய தலைவரை இந்திய நாட்டோடைய வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோமா? பிகாஸ் ஆக்ட் ஆஸ் அன் எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் வாட்மா ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. ஓகே. ராஜ்யசபாவுடைய சேர்மன் வைஸ் பிரசிடென்ட் இருக்காருல்ல, இப்ப விபி எனக்கு இந்த வேலை வேண்டாம், எனக்கு இந்த வேலை வேண்டாம்னு சொல்லி ஆசைப்பட்டார் அப்படின்னா அவருடைய ரெசிக்னேஷன், அவருடைய ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாரு? வெரி குட். ஸோ பிரசிடென்ட் கிட்ட தான் அவருடைய ராஜினாமா கடிதத்தை கொடுப்பாரு. இன்கேஸ் பிரசிடென்ட் எனக்கு இந்த வேலை வேணும்னு சொன்னார்னாமா பிரசிடென்ட் வெரி குட் யார்கிட்ட கொடுப்பாங்க? வைஸ் பிரசிடென்ட். ஸோ இவர் இந்த வேலை வேண்டாம்னு சொன்னா இவரோட ராஜினாமா கடிதத்தை கொடுப்பாரு, இவர் இந்த வேலை யார்கிட்ட கொடுத்துருவாரு? வைஸ் பிரசிடென்ட் தான் அந்த கடிதத்தை கொடுப்பார். குட். அதே மாதிரி ஒரு நபர் உறுப்பினரான மட்டும்தான் அமைச்சராக முடியுமாமா, இல்ல உறுப்பினராக இல்லாம இருந்தாலும் அமைச்சராகலாமா? வித்வுட் பீயிங் எ மெம்பர் கேன் ஹி பிகம் எ மினிஸ்டர்? ஆகலாமலமா? ஆனா எவ்வளவு நாட்களுக்குள்ளமா அவர் ஹேவ் டு பிகம் அமைச்சர்? வெரி குட். அப்ப 6 மாசத்துக்குள்ள அவர் என்ன ஆயிடணும்? உறுப்பினரா மாறிடணும். அப்ப எப்படி கேள்வி கேட்கலாம்னா, ஒரு நபர் உறுப்பினராக இல்லாவிட்டாலும் அவர் அமைச்சராக ஆக முடியுமா என்று சொன்னால் கேட்டோமா, அதுக்கான இந்தியா அரசியலமைப்புல ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா எவ்வளவு நாட்கள் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க? 6 மந்த்ஸ் மட்டும் தான். அப்ப 6 மாசம் கண்டிப்பா என்ன ஆயிடணும்? அமைச்சரா உறுப்பினரா வந்துடணும். வெரி குட். அதே மாதிரி இந்தந்த நபர்களுக்கு இந்தந்த அமைச்சரவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்போலியோ அலோகேட் பண்ணி தரது யாராமா இருக்கும்? இப்ப இவர் நிதியமைச்சர், இவர் டிஃபென்ஸ் மினிஸ்டர், இவர் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லிட்டுமா ஒவ்வொரு நபருக்கும் அந்த போர்ட்போலியோ கொடுக்கக்கூடிய யாரா இருக்கும்? ஆபீசர். இப்போ ஹூ அப்பாயிண்ட்ஸ் பிரைம் மினிஸ்டர்மா? பிரைம் மினிஸ்டரா நியமனம் பண்றது யாரு? பிரசிடென்ட். வெரி குட். அப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி அப்பாயிண்ட் பண்றது யாருதான்? ரெண்டையுமே அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் தான். ஆனால் இவங்க தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரா இருக்கணும்னு சொல்றது யாரா தான் இருக்கும்? ஆபீஸா பிரைம் மினிஸ்டர் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் பிரைம் மினிஸ்டரா வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு யாரெல்லாம் எனக்கு அமைச்சரவை குழுன்னு சொல்லி நான் தான் செலக்ட் பண்ணுவேன். அப்ப நான் பரிந்துரை பண்ண பெயரை தான் யார் செலக்ட் பண்ணுவாங்க? அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். குட். அதே மாதிரிமா இன்னைக்கு இந்தியாவில பாராளுமன்றத்தை 2 அவையா பிரிக்குமா? லோக்சபா ஒண்ணு, ராஜ்யசபா ஒண்ணு. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு நபர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னா லோக்சபாவா
இல்ல ராஜ்யசபாவா இல்ல லோக்சபால இருந்து வரலாம், ராஜ்யசபால இருந்து வரலாமா? ஒருத்தவங்க இன்னைக்கு இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், சார் பிரதம அமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவர் மக்களவையிலிருந்து வரலாமா, மாநிலவையிலிருந்து வரலாமா, இல்ல போத் மக்களவை மாநிலவையா? வில் டேக் பெஸ்ட் எக்ஸாம்பிள்மா, நம்ம மன்மோகன் சிங் சார் எடுப்போம். மன்மோகன் சிங் சார் வந்து 2004 இருந்து 2014 வரைக்கும் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு. அவர் லோக்சபாவா ராஜ்யசபாவான்னு கேட்டா அவர் என்ன எம்பி? ஆக்சுவலா ராஜ்யசபா எம்பி தான். இன்னும் சிம்பிளா எடுப்பாங்க, தேவகவுடா. இவரும் எந்த எம்பி தான்மா? நமக்கு ராஜ்யசபா எம்பி தான். அப்ப என்ன கணக்குமா? லோக்சபா எம்பி மட்டும் கிடையாதுமா, லோக்சபால இருந்து வரலாம், எங்கிருந்து வரலாம், ராஜ்யசபால இருந்துமே வரலாம். ஒரு லோக்சபா மெம்பர் ஆகணும்னு சொன்னால் அவருடைய வயசு எவ்வளவு இருக்கணும்? இப்ப நடக்கிற தேர்தல், இப்ப நடக்க தேர்தல் என்ன தேர்தல் தாமா? மக்களவை நடக்கக்கூடிய தேர்தல் தானமா? எவ்வளவு வயசு முடிஞ்சிருக்கணுமா? 20 20யா 25. வெரி குட். ஸோ லோக்சபா வந்தோமா 25 வயசு முடிஞ்சிருக்கணும், ராஜ்யசபா வந்தா 30 வயசு முடிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணுமா? ஓகேமா, குட். அதே மாதிரி எந்த சென்சஸ் அடிப்படையிலமா இன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படையில் நமக்கு சீட்ஸ் கொடுக்குறாங்க? இப்போ 539, சாரி, வெரி குட், 543 வந்து லோக்சபா சீட்ஸ் இருக்கு, 245 வந்து ராஜ்யசபா சீட்ஸ் இருக்கு சொல்லிட்டு இந்த சீட்டோட எண்ணிக்கையை டிசைட் பண்ணது என்னவா இருக்கும்? ஆப்வியஸா பாப்புலேஷன் தானமா? சீட்டோட எண்ணிக்கை டிசைட் தான் பாப்புலேஷன் தான். அப்ப எந்த மக்கள் தொகை அடிப்படையில் சீட்ஸ் தராங்கன்னாமா, எந்த சென்சஸ்மா? 1971 சென்சஸ் படி தான் கொடுப்பாங்க. குட். இது எந்த வருஷம் கண்டினியூ ஆகுமா? 1971 சென்சஸ் படி தான் கொடுக்கும் சொல்றது எந்த வருஷம் கண்டினியூ ஆகும்? 2026 வரைக்குமே அந்த கணக்கு தான். அப்ப நமக்கு 2026 வரைக்குமே மக்களவையா இருக்கக்கூடிய லோக்சபாக்கு இதே சீட்ஸ் தான் இருக்கும், மாநிலவையா இருக்குமா இதே சீட்ஸ் தான் இருக்கும். இந்த சீட்ஸ் இன்னைக்கு என்ன மாறாது. வெரி குட். அதே மாதிரி எந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் வந்துமா நம்ம ஒரு 3 கேள்வி நம்ம படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? கொஸ்டின் ஹார். எந்த கொஸ்டின் ஹார்மா? விச் ஹார் இஸ் கால்ட் அஸ் கொஸ்டின் ஹார்? சொல்லுங்க. எல்லாத்துக்குமேமா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 234 சீட்ஸுமே 1971 படிதான். கண்டிப்பா மாறும். சீட்ஸ் குறையலாம், அதிகமாகலாம். என்னன்னா நார்த் இந்தியாவில் மக்கள் தொகை ஃபுல்லாக ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க. அப்போ சீட்ஸ் கம்மியாகுமா ஜாஸ்தி ஆகுமா? சீட்ஸ். ஆனால் சவுத் இந்தியாவில் ஃபுல்லாக பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ சீட்ஸ் கம்மியாகுமா ஜாஸ்தி ஆகுமா? கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அது எப்படி மாற்ற போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலமா. பட் என்ன ஒரு கணக்குனாமா, எந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம சீட்ஸ் கொடுக்குறாங்கன்னாமா, எந்த அடிப்படை தான்? ஒன்லி பிகாஸ் ஆஃப் யுவர் பாப்புலேஷன்ல கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. குட். அதே மாதிரி ஒரு எம்பி உடைய டிஸ்குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கலாம்? இவர் வந்து எம்பியா தொடர முடியாது அப்படின்ட்டு யார் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க? ஸோ ஹூ ரிமூவ்ஸ் எம்பிஸ்? எலெக்ஷன் கமிஷன். வெரி குட் மா. ஸோ பிரசிடென்ட் தாமா ஒரு எம்பி என்ன சொல்லுவாரு? தகுதி நீக்கம் செய்வாரு. அப்படி பிரசிடென்ட் ஒரு எம்பி தகுதி நீக்கம் செய்யற மாதிரி தான் அவர் மட்டும் முடிவு பண்ண முடியாதுமா. யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்? எலெக்ஷன் கமிஷனோட ஆலோசனை கேட்டுதான் என்ன பண்ற மாதிரி இருக்கும், ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு எம்எல்ஏ யார் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க? இங்க எம்பினா பிரசிடென்ட், அங்க எம்எல்ஏ யார் வந்துருவாங்க? கவர்னர். அங்கேயும் அவர்கிட்ட தான் கேட்டாங்கணும், அவரும் எலெக்ஷன் கமிஷன் தான் கேட்டாங்க. குட். அதே மாதிரி ஒரு நியமனம் பண்ணப்பட்ட உறுப்பினர் 6 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு கட்சியில சேர்ந்துட்டாருன்னா அவர் கட்சி தாவல் திருச்சத்துல வருவாரா மாட்டாராமா? அதாவது நியமனம் பண்ணப்பட்ட உறுப்பினர், நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஜாயின்ஸ் a political party before 6 months. கட்சி தாவல் தடை செய்யணும் படிச்சோம்ல ஆன்டி டிஃபெக்ஷன்ல. என்ன क्वेश्चनனா, if a nominated members joins any political party before the expiry of 6 months, 6 மாசத்துக்கு முன்னாடி அவர் சேர்ந்துட்டார்னால் அவர் பதவி நீங்காதா, இல்ல 6 மாசத்துக்கு அப்புறம் சேர்ந்துட்டா அவர் பதவி நீங்காதா?
குட். அப்போ பிஃபோர் ஆர் ஆஃப்டர்? வெரி குட். ஸோ பிஃபோர் எக்ஸ்பைரி ஆஃப் 6 months. அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸ் ஏதாச்சும் கட்சியில் ஜாயின் பண்ணார்னா அவருடைய அந்த எம்பி பதவி இருக்குமா இருக்காதா? சுயாட்சியாக இப்போ நான் கண்டெஸ்ட் பண்ணுறேன், வெரி குட், நான் சுயாட்சியாக கண்டெஸ்ட் பண்ணிட்டுமா ஜெயிக்கிறப்ப சுயாட்சியாக ஜெயிச்சிடுறேன். பட் அவைக்குள்ளே போனோடனே நான் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்துட்டேன்னா என்னோட எம்பி என்ன ஆப்வியஸா டிஸ்குவாலிஃபை தான் ஆகிற மாதிரி இருக்கும். வெரி குட். அதே மாதிரி வெரி குட். அதாவது நாமினேட்டடுக்குமா 6 மாதம் டைம் கொடுத்துருப்பாங்க. பட் இண்டிபெண்டன்ட் என்ன கிடையாது, டைமே கொடுத்துருக்க மாட்டாங்க. வெரி குட். அதே மாதிரி வில் டேக் சம் அதர் திங் ஆல்சோ. அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் படிச்சிருப்பீங்கம்மா? அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஒரு சட்டத்தில் எப்படி திருத்தம் செய்யலாம் சொல்லி படிச்சிருப்பீங்கல்ல, அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அதுல ஜாயிண்ட் சிட்டிங் இருக்கா இல்லையா? ஓகேமா, ஒரு 4 டைப் ஆஃப் பில் படிச்சிருப்பாமா மசோதா. ஸோ ஒன் இஸ் யோர் ஆர்டினரி பில், சாதாரண மசோதா. நெக்ஸ்ட் இஸ் யோர் என்னமா மணி பில், பண மசோதா. தேர்ட் என்ன படிச்சிருப்பீங்கம்மா? ஃபினான்ஸ் பில், நிதி மசோதா. தென் ஃபைனலி சட்ட திருத்த மசோதா, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஓகேமா, அப்ப சாதாரண மசோதாவுக்கு மட்டும்தான் நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன இருக்கு, நமக்கு ஜாயிண்ட் சிட்டிங்ஸ், கூட்டத்தொடர் என்பது இருக்கும். ஓகேமா, ஃபினான்ஸ் பில்லுக்கு இருக்கும், பட் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் நம்ம பெருசாக என்ன பண்ண மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். ஒரு பண மசோதா எந்த அவையில மட்டும்தான் அறிமுகம் செய்ய முடியும், லோக்சபாவா ராஜ்யசபாவா? வெரி குட். ஸோ மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி இன் வாட்மா, லோக்சபால மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். ஆனா ஆர்டினரி பில்மா? வெரி குட். ஸோ லோக்சபாலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா, ராஜ்யசபாலையும் பண்ணலாம். சட்ட திருத்த மசோதா? வெரி குட். இதுவும் லோக்சபாலையும் நீங்க கொண்டு வரலாம், என்ன பண்ணலாம், ராஜ்யசபாலையும் நீங்கள் கொண்டு வரலாம். ஓகேமா, ஒரு மசோதா பண மசோதா தான் அப்படின்னு முடிவு பண்ற அதிகாரம் யாருக்கிட்டமா இருக்கு? பில் இஸ் a மணி பில் தான், அது பண மசோதான் அப்படி முடிவு பண்ணி யாரும் பண்ணுவாங்க? வெரி குட். ஸ்பீக்கர் தாமா முடிவு பண்ணுவாரு. ஒரு பில் வந்து அது பண மசோதாவா இல்லையா அப்படின்னு முடிவு பண்றதுக்கான அதிகாரம் யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா லோக்சபாவோட யாருக்கு தான் கொடுத்துருப்பாங்க? ஸ்பீக்கருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. குட். அதே மாதிரி மணி பில் வந்து லோக்சபால இருந்து ராஜ்யசபாக்கு போச்சு அப்படின்னா ராஜ்யசபா மேக்சிமம் எவ்வளவு நாட்கள் நிலுவையில் வைக்கலாம்? they can hold maximum up to, very good, 14 நாட்கள் மட்டும் தான் ஹோல்ட் பண்ண முடியும். இதுவே ஆர்டினரி பில்லா இருந்தாமா 6 months, 6 மாசம் என்ன பண்ணலாம், ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். குட். அதே மாதிரி ஒரு பண மசோதாவை அமைச்சர் அறிமுகப்படுத்துவாரா இல்ல உறுப்பினர் அறிமுகப்படுத்துவாராமா? மினிஸ்டரா இல்ல எம்பியா? வெரி குட். ஸோ மணி பில் வந்து ஒன்லி மினிஸ்டர். ஆர்டினரி பில்மா? வெரி குட். மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், யார் பண்ணலாம், மெம்பரும் பண்ணலாம். சட்ட திருத்த மசோதா மினிஸ்டரும் பண்ணலாம், மெம்பர்ஸும் பண்ணலாம். அப்ப எது மட்டும்தான் மினிஸ்டர்ஸ் பண்ணுவாங்கம்மா? மணி பில் மட்டும்தான் அமைச்சர் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். ஆனா உங்க சாதாரண மசோதாவும் சட்ட திருத்த மசோதாவும் அமைச்சரும் அறிமுகப்படுத்தலாம், உறுப்பினர் அறிமுகப்படுத்தலாம். அமைச்சர் அறிமுகப்படுத்தினார்னா அதை பப்ளிக் பில் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இதே உறுப்பினர் அறிமுகப்படுத்தினா என்ன சொல்லுவோம், பிரைவேட் பில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பப்ளிக் பில்ஸ்னாமா இன்ட்ரடியூஸ் பை மினிஸ்டர்ஸ், பிரைவேட் பில்ஸ் அப்படின்னா இன்ட்ரடியூஸ் அதர் தென் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குட். எந்த ஆர்டிகல் ஜாயிண்ட் சிட்டிங் பற்றி சொல்லுது? கூட்டுத்துறை பற்றி சொல்லக்கூடிய. வெரி குட். 108. இது வரைக்கும் எவ்வளவு ஜாயிண்ட் சிட்டிங் வந்திருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல, இந்தியன் பார்லிமெண்ட்ல? சரி, 3 டைம் மட்டும்தான் நமக்கு என்ன வந்திருப்பாங்க, இந்தியாவில் ஜாயிண்ட் சிட்டிங் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ டவுரி ப்ரொஹிபிஷன் பில் எந்த வருஷமா? 1960. தென் பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் பில் எப்பமா? 77. வெரி குட். தென் போட்டா சட்டம், தீவிரவாத தடுப்பு சட்டம், பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட். வெரி குட். அப்ப இந்த இவ்வளோ நாள்ல எவ்வளோ டைம் மட்டும்தான் ஜாயிண்ட் சிட்டிங் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்? எவ்வளோ டைம் மட்டும்தான்? 3 டைம்ஸ். 3 டைம் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிருப்போமா, ஜாயிண்ட் சிட்டிங்க என்ன பண்ணிருப்பாங்க, பயன்படுத்தியிருப்பாங்க. குட். அதே மாதிரி வில் டேக் நவ் ஒரு
சுப்ரீம் கோர்ட் இப்ப நம்ம இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றமா எப்பமா வந்து இனாகிரேட் பண்ணி ஆரம்பிச்சாங்க? எந்த நாள் தொடங்கப்பட்டுச்சு? ஜான் 25 வெரி குட் மாஸ்டர். ஜனவரி 28 1950 தாமா நமக்கு என்ன கோர்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும்? சுப்ரீம் கோர்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ ஜான் 28 என்ன வருமா? 1950 என்ன பண்ணிருப்பாங்க? ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. குட். அதே மாதிரி உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகணும் அப்படின்னு சொன்னா அவருடைய தகுதி என்னமா இருக்கணும்? What is the qualification to become a judge of Supreme Court? Very good. Eminent jurist. Very good. அதே மாதிரி ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்யறது யாருமா? Who appoints the judge of Supreme Court? அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுவாங்க? பிரசிடென்ட். யாருடைய ரெக்கமெண்டேஷன் படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க பிரசிடென்ட்? நம்ம ஒரு 4+1 5 பேர் கொண்டு இட்ஸ் கால்ட் கொலீஜியம். அப்ப கொலீஜியம்னா என்னமா? 4 உச்ச நீதிமன்ற நீதிபதி பிளஸ் ஒரு தலைமை நீதிபதி. அப்ப சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா along with how many senior most judges? 4 senior most judges. இப்போ இந்த 5 பேர்த்த வச்சு அந்த கொலீஜியம் பரிந்துரை பண்ணக்கூடிய பேரை தான் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கம்மா? பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி அதிகபட்சம் எந்த வயசு வரைக்கும் வேலை செய்யலாமா? 65 65 வயசு வரைக்கும் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வேலை செய்யலாம். ஹை கோர்ட் ஜட்ஜ்மா 62. வெரி குட். அப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வேணுமா 65 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணலாம். ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜ் வந்து என்ன பண்ணலாம்? 62 வயசு வரைக்கும் என்ன பண்ணலாமா? மேக்ஸிமம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். வெரி குட். அதே மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்றது யாருமா? அதுக்கு ஒரு ஆக்ட் ஒன்று படிச்சோம்ல நேற்று. ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட்மா. ஸோ நீதிபதி விசாரணை சட்டம், ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட். அப்போ 1968 தானமா அந்த ஆக்ட் வரும் நமக்கு. அப்போ அந்த ஆக்ட் மூலமா தான் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்க? ரிமூவ் பண்ணுவாங்க. அப்படி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையும் ஹை கோர்ட் ஜட்ஜையும் ரிமூவ் பண்றதுக்கான கடைசி ப்ரொவிஷன் யார் பண்ணுவாங்கம்மா? ஆரம்பிக்கிறது பார்லிமெண்ட். யார் முடிப்பாங்க கடைசியா? பிரசிடென்ட் தாமா கடைசியாக கையெழுத்து போட்டு அது என்ன பண்ணுவாரு? டெர்மினேட் பண்ணுவா இருக்கும், ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். குட். அதே மாதிரி ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை ஒரு ஹைகோர்ட்ல இருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற பவர் யாருக்குமா இருக்கு? இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து பாம்பே ஹைகோர்ட், பாம்பே ஹைகோர்ட்ல இருந்து மெட்ராஸ் யார் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுவாருமா? டிரான்ஸ்ஃபரும் பண்ணுவார். வெரி குட். அதே மாதிரி ஒரு ஓகே வில் டேக் சம்திங். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஓகேமா, ஒரு கீழ்நிலை நீதிமன்றம் ஆர் மாவட்ட நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்தோடைய ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்றது யாருமா? இப்போ சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்ட் பண்றது யாரு? பிரசிடென்ட். ஹைகோர்ட் யாரு? பிரசிடென்ட். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மட்டும் யாருமா பண்ணுவாங்க? வெரி குட். அங்க மட்டும் யார் வருவாங்க? கவர்னர் வருவார். அப்ப 3 கோர்ட்ஸ் தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல நம்மளோட இந்தியன் கண்ட்ரில. ஒன் இஸ் சுப்ரீம் கோர்ட், நெக்ஸ்ட் இஸ் ஹை கோர்ட், தி தேர்ட் இஸ் வாட்மா? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். இந்த 2 கோர்ட்டோடைய ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்றது ஃபுல்லா யார் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் பண்ணிடுவாருமா. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மாவட்டம் இருக்குல்லமா, அது மட்டும் யார் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. குட். தென் அதே மாதிரி வில் டேக் சம் அதர் திங் ஆல்சோ. ஒரு ஆளுநர் இருக்கார்ல, ஆளுநருக்கு வயது இருக்காமா? இவ்வளவு வயசு முடிஞ்சாதான் அவர் ஆளுநர் ஆக முடியும் சொல்லிட்டு வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஃபார் கவர்னர்? Is there any qualification for governor ma? எழுதிங்களா தகுதிகள் குவாலிஃபிகேஷன் கவர்னருக்கு? ஓகேமா. அப்போ என்ன ஒரு கணக்குனாமா, பிரசிடென்ட் அது இன்டைரக்டா எலெக்ஷனை வச்சு எடுக்கிறாங்க. ஆளுநர் வச்சு எலெக்ஷன் இருக்கா? எதுவுமே எலெக்ஷன் எதுவுமே இல்லாம யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? ஹூ அப்பாயிண்ட்ஸ் தி கவர்னர் ஆஃப் a state? பிரசிடென்ட் தான் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? கவர்னரை அப்பாயிண்ட் செய்வாரு. ஸோ பிரசிடென்ட் இஸ் தி ஒன் ஹூ அப்பாயிண்ட்ஸ் வாட்மா? கவர்னர் ஆஃப் a state. வெரி குட். அதே மாதிரி ஒரு ஆளுநர் ரிமூவ் பண்றது அப்ப யாரா இருக்கும்?
அபிஷேர் தான் பிரசிடென்ட் தான். ஸோ அப்பாயிண்ட் பண்றதும் பிரசிடென்ட் தான், ரிமூவ் பண்றது யாரும் இருக்கும், பிரசிடென்ட்டாக தான் இருக்கும். குட். அதே மாதிரி ஒரு சட்டமன்றத்துலமா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல நம்ம ரெண்டா பிரிப்போமா. ஒன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய எம்எல்ஏ, தென் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்எல்சி. ஸோ இது வந்து நமக்கு லோவர் ஹவுஸாமா, கீழே வந்து நம்ம படிச்சோம்லமா, இது என்னவா இருக்கும், அப்பர் ஹவுஸ், மேல் அவையா இருக்குமா. ஓகே, எவ்வளவு நபர்கள்மா அதிகபட்சம் எம்எல்ஏவா இருக்கலாம் சட்டமன்றத்துல? மேக்ஸிமம் they can go up to 300. minimum 60 ஓகேமா. மேக்ஸிமம் they can go up to 500. மினிமம் எவ்வளவு பேர் இருக்கலாம், 60 பேர். ஓகேமா. ஆனா ஒரு 2-3 மாநிலத்துல மட்டும் 60 கம்மியா படிச்சோம்லமா, ஏன்னா மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால. குட். அதே மாதிரி ஒரு எம்எல்சியில வந்துமா மேக்ஸிமம் 11% இருக்கலாம். வெரி குட். 1/3 ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் அசம்பிளி. அப்ப அந்த சம்பந்தப்பட்ட சட்டமன்றத்துல கீழவையில் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல 1/3 தான் எங்க இருப்பாங்க, அப்பர் ஹவுஸ்லயுமே இருப்பாங்கம்மா, மேலவையிலையும் இருப்பாங்க. மினிமம் 40. வெரி குட். அதே மாதிரி எவ்வளவு ஸ்டேட்லமா இன்னைக்கு 2 அவை இருக்கு? தமிழ்நாட்டில் ஒரு அவையா 2 அவையா? தமிழ்நாட்டில் எம்எல்ஏ மட்டும் தானே இருக்காங்க, தமிழ்நாட்டில் என்ன கிடையாது, எம்எல்சி கிடையாதுல்ல. அப்ப எவ்வளவு ஸ்டேட்ஸ்ல மட்டும்தான் 2 அவை இருக்கு? 6 ஸ்டேட்ஸ். இன்னைக்கு 28 மாநிலங்கள்ல 22 மாநிலங்கள் வந்துமா ஒரு அவை தான், யூனிகேமரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் ஒரே அவை மட்டும்தான் இருக்கு. 6 மாநிலங்கள் தான் நம்ம பைகேமரலிசம் சொல்லக்கூடிய என்னவை இருக்கும், இரவை இருக்கிற மாதிரி இருக்கும். குட். அதே மாதிரி we'll take some other thing also. ஒரு எம்எல்ஏவை மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆகணும்னா அவருடைய வயசு எவ்வளவு இருக்கணும் மினிமம்? எம்எல்ஏ 25 தானே வரும். பிரசிடென்ட் பஞ்சாயத்துக்கு மட்டும்தான் எவ்வளவு வயசு இருக்கும்? 21 இருக்கும். இப்போ இங்க வந்து எம்எல்ஏ, அப்ப பார்லிமெண்ட்ல நம்ம என்னன்னு சொல்லலாம், நம்ம லோக்சபான்னு சொல்லலாம். இங்க வந்து எம்எல்சி, அங்க நம்ம என்னன்னு சொல்லலாம், ராஜ்யசபா. அதாம்மா. ஸோ அங்க பாராளுமன்றம் எப்படி 2 அவை இருக்கோ, சட்டமன்றம் எவ்வளவு இருக்கும், 2 அவை இருக்கும். ஆனா எல்லா ஸ்டேட்டும் 2 அவை இருக்காது, எவ்வளவு ஸ்டேட் மட்டும் தான் இருக்கும், 6 ஸ்டேட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். குட். அதே மாதிரி எம்எல்ஏ ஆகணும்னால் கண்டிப்பா எவ்வளவு வயசு முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு? 25 முடிஞ்சிருக்கும். அப்ப எம்எல்சி ஆகிற மாதிரி இருந்தா வெரி குட். ஸோ 30 வயசு கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், முடிஞ்சிருக்கணும். குட். அதே மாதிரி வில் டேக் சம் அதர் திங் ஆல்சோ. இன்னைக்குமா ஒரு அவையை கூட்டுவதற்கான அதிகாரம் யாருக்குமா இருக்கு? இன்னைக்கு வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹூ சம்மான் த பார்லிமெண்ட்? பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். ஓகேமா. அதே மாதிரி அட்ஜார்ன்மெண்ட், அவையை ஒத்தி வைக்கிற அதிகாரம் யாருக்குமா இருக்கு? அட்ஜார்ன்மெண்ட், அவை ஒத்தி வைப்பு, ஸ்பீக்கர். வெரி குட். அட்ஜார்ன்மெண்ட் சைன் டைமா, கால வரையின்றி அவையை ஒத்தி வைப்பது, அதுவும் யாருதாமா? ஸ்பீக்கர் தான். ப்ரொரகேஷன், அவையை முடிவு கொண்டு வர்றது, கவர்னர், பிரசிடென்ட். மக்களவை, லோக்சபா, ராஜ்யசபா, எது பெர்மனன்ட் ஹவுஸ், எது டெம்பரரி ஹவுஸ்மா? வெரி குட். ஸோ ராஜ்யசபா வந்துமா பர்மனன்ட் ஹவுஸ், லோக்சபா வந்து டெம்பரரி ஹவுஸ். அப்ப லோக்சபா டெம்பரரினால டிசல்யூஷன் இருக்கான வாய்ப்பு இருக்கும்லமா, அந்த லோக்சபாவை டிசால்வ் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்குமா இருக்கு? Who dissolves the லோக்சபா? யார் தான் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் தான் பண்ற மாதிரி இருக்கும். வெரி குட். அதே மாதிரி we'll take some other thing also. இன்னைக்கு வந்துமா எவ்வளவு டைப் ஆஃப் செஷன்ஸ்மா இந்தியன் பார்லிமெண்ட்ல இருக்கு? 1, 2, 3 படிச்சிருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன செஷனா இருக்கும்? பட்ஜெட் செஷன். செகண்ட் என்னவா இருக்கும்? மான்சூன். கடைசி டைம் என்ன வரும்? அண்ட் வின்டர். எப்ப ஆரம்பிக்கும் பட்ஜெட் செஷன்? பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்ச வரைக்கும் போகும். மார்ச்சா மேவா? மே வரைக்கும் போகுமா? ஓகேமா. அதுக்கப்புறம் இதை ஆரம்பிக்கும்
ஜூனா ஜூலையாமா? ஜூனா ஜூலையா? சரி, பட்ஜெட் செஷன் 4 மாசம். ஜூலை டு செப்டம்பர், இது 3 மாசம் நடக்கும். அதுக்கப்புறம் வின்டர் நவம்பர் டிசம்பர், எவ்வளவு மாசம் இருக்கும்? 2 மாசம். இப்படி கணக்கு வச்சுக்க ஈஸியா இருக்கும். ஸோ 4 மாசம் 3 மாசம் 2 மாசம். ஸோ பட்ஜெட் செஷன் தான் முதல் செஷனா இருக்கும், 4 months. மான்சூன் செகண்ட் தேர்டா இருக்குமா? தென் வின்டர் செஷன் கடைசி எவ்வளவு இருக்கும்? 2 months தான் இருக்கும். இதான் மொத்தம் நம்ம பார்த்தோம்னா ஒரு செஷன்ஸ். குட். அப்போ இந்த பட்ஜெட் செஷனுக்கும் மான்சூனுக்கும் ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் மேக்ஸிமம் எவ்வளவு டேஸ்மா டைம் இருக்கலாம்? வெரி குட். ஸோ மேக்ஸிமம் எவ்வளவு மந்த்ஸ்மா? 6 months. ஒரு அவைக்கும், அதாவது ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் மேக்ஸிமம் இட் கேன் பி ஹவு மெனி மந்த்ஸ்? 6 months. அப்போ 6 மாசத்துக்குள்ளமா கண்டிப்பா செஷன் என்ன பண்ணிடணும்? கூட்டிடணும். குட். அதே மாதிரி 3 டைப் ஆஃப் கேள்விகள் படிச்சிருப்போமா? எந்த டைம் வந்து நம்ம கேள்வி நேரம் சொல்லுவோமா? கொஸ்டின் ஹார். வெரி குட். அவை ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய முதல் 1 மணி நேரத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கொஸ்டின் ஹார். அப்ப 11 to 1 காலை செஷன் நடக்குமா? 2 to 6 மதியம் நடக்குமில்லமா? அப்ப ஆரம்பிச்ச உடனே 11 to 12 இருக்குல்ல, அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கொஸ்டின் ஹார், கேள்வி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கேள்வி நேரத்தை 3 பிரிச்சிருப்பீங்களா? 3 டைப் ஆஃப் கேள்விகள் இருக்குமா? ஒன் இஸ் யுவர் ஸ்டார்ட் கொஸ்டின், அன்ஸ்டார்ட் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ். ஓகேமா? இது எதுமா வந்து ரிட்டன் ஆன்சரு? அன்ஸ்டார்ட் மட்டும் ரிட்டன், ஸ்டார்டும் ஷார்ட் நோட்டீஸ் என்ன பண்ணா போதும்? ஓரல்ல ஆன்சர் பண்ணாலே போதும். குட், வெரி குட். அதே மாதிரி எந்த ஆர்டிகல் வந்துமா நமக்கு அட்டார்னி ஜெனரலை பத்தி சொல்லுது? தலைமை வழக்கறிஞர். அட்டார்னி ஜெனரலை பத்தி சொல்ற ஆர்டிகல்மா? வெரி குட். ஆர்டிகல் 76. குட். அதே மாதிரி தலைமை வழக்கறிஞர் ஆஃப் மாநிலமா, ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரல் பத்தி சொல்ற ஆர்டிகல்மா? வெரி குட். ஸோ 165 தான்மா யாரை பத்தி சொல்லுவோம்? ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரலை பத்தி சொல்ற மாதிரி இருக்கும். குட். அதே மாதிரி உங்களுடைய நிதி ஆணையத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல்மா? பினான்ஸ் கமிஷனை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 280. ஸோ ஆர்டிகல் 280 எதை பத்தி சொல்லுவோம்? பினான்ஸ் கமிஷனை பத்தி சொல்ற மாதிரி இருக்கு. குட். சரி, இப்போ எப்படின்னாமா, ஓகே வில் டேக் அசோக் மெக்தா கமிட்டி ஃபர்ஸ்ட் வந்துச்சாமா, இல்ல எல்எம் சிங்வி கமிட்டி ஃபர்ஸ்ட் வந்துச்சா? எது ஃபர்ஸ்ட் வந்துச்சுமா? அசோக் மெக்தா தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன வந்திருக்குமா? எல்எம் சிங்வி கமிட்டி தான் பின்னாடி வந்த மாதிரி. ஓகேமா? சி, ரொம்ப சிம்பிளஸ்ட் திங் தாமா பாலிட்டி. ஓகேவா? ஸோ எனி டவுட்ஸ்மா சோஃபார்? உங்களோட சாப்டர் அவ்வளோதான். ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா உங்களுக்கு? எழுதுனது ஏதாச்சும் டவுட்ஸ்மா? எனி டவுட்ஸ்? இல்லை இப்பொழுதுக்கு இல்லாமல் நீங்கள் படிங்க. ஓகேமா? ஸோ படிக்கிறப்ப கண்டிப்பாக டவுட்ஸ் வரும். ஓகே, ஸோ டவுட்ஸ் வரப்போ அந்த டவுட்ஸ் கையோட அப்பயே மார்க் பண்ணி வச்சுக்கோமா. ஸோ மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோ. ஓகேமா? ஸோ நோட்ஸை இப்போ நம்ம எடுத்த இந்த கிளாஸ், இந்த 15 கிளாஸஸோட கம்ப்ளீட் நோட்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலேமா, ஸோ குரூப் 4க்கு மோர் தென் எனஃப். ஸோ மோர் தென் எனஃப். ஓகேமா? பட் என்னன்னா ஸ்கூல் புக்கை மட்டும் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சின்ன 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 டேட்டாஸ் எல்லாம் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6th to 12th ஸ்கூல் புக்ஸை ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நோட்ஸ் படிச்சினாமா இட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யுவர் குரூப் 2 அண்ட் குரூப் 4 ஆல்சோ. ஸோ ஈவன் குரூப் 1க்குமே ஆல்மோஸ்ட் நீங்கள் படிச்சது எல்லாமே குரூப் 1 கண்டென்ட் தான் படிச்சிருப்பீங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கிளியராக ரிவைஸ் பண்ணிருங்க. அதே மாதிரி தான் யூனிட் 9ம். ஸோ யூனிட் 9 வந்து கொஞ்சம் குட்டி சாப்டர் தான், பாலிட்டி தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யூனிட் 9 படிக்கிறப்பமா பாலிட்டி அதுக்குள்ளே வரும், ஹிஸ்ட்ரியும் அதுக்குள்ளே வரும், ஜாகிரஃபியும் அதுக்குள்ளே வரும், எக்கனாமிக்ஸும் அதுக்குள்ளே வரும். அது எல்லாமே கலந்து தான் யூனிட் 9 இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூனிட் 9 படிச்சிங்கன்னாமா படிக்க கொஞ்சம் எப்படி இருக்கும்? கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஓகேமா? ஸோ இப்போ கிளியராக கோ த்ரூ பண்ணுங்கம்மா. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சிங்கன்னாமா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். சொல்லுங்கம்மா.
குவாசி ஜுடிஷியல் தான். அரை நீதிமன்றம் சொல்லுவாங்க. அப்படின்னா ஒண்ணுமே இல்லைம்மா, தண்டனை தர்றதுக்கான அதிகாரம் எல்லாம் அவங்களுக்கு இருக்காது. பட் ஃபைன் அமௌண்ட் மட்டும் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் நோ ஓகே, இப்போ வந்து ஆர்பிஐ எடுப்போமா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கலாமா. ஓகே, இப்போ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துமா இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்ஸை ஃபுல்லா ரெகுலேட் பண்ணக்கூடிய படி என்ன பாடி தான், ஆர்பிஐ தான். ஓகேமா, இப்போ ஆர்பிஐ கீழே தான்மா எல்லா பேங்க்ஸுமே என்ன ஆகும், ஒர்க் ஆகும். இப்போ இந்த பேங்க்ஸ்ல ஏதாச்சும் ஒரு ரெகுலேஷன் படி தப்பா பண்றாங்க, இல்ல பேங்க்ல ஏதாச்சும் ஒரு திருத்தங்கள் படி தப்பா பண்றாங்க அப்படின்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் தான் ஆர்பிஐக்கு இருக்கு. விச் மீன்ஸ் ஃபைன் அமௌண்ட் போடலாம், லைசன்ஸை கேன்சல் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாமே தவிரமா அவங்களை குற்றவாளி என்று சொல்லி கைது செஞ்சோ இல்லை அவங்களுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க முடியாது. இப்போ தண்டனை தர மாதிரி இருந்தா ஜுடிஷியல் பாடி, தண்டனை தர முடியாமமா ஃபைன் அமௌண்ட்டு இல்லை அவங்க மேலே வந்து லைசன்ஸை கேன்சல் பண்ணுற அது மாதிரி பண்ணுறாங்களாமா, அதுதான் குவாசி சொல்லுவாங்க. அதான் அரை நீதிமன்றம், பாதி மட்டும் தான் பண்ணுற மாதிரி. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இவங்க எல்லாமே ஜுடிஷியல் பாடிஸ். விச் மீன்ஸ் அவங்க என்ன பண்ணலாம், தண்டனையே கொடுத்துடலாம். பட் ஆர்பிஐ இருக்கட்டும் இல்லை செபியா இருக்கட்டும் இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே குவாசி ஜுடிஷியல். விச் மீன்ஸ் தண்டனைகளை தர முடியாது. பட் என்ன பண்ணலாம், ஃபைன் அமௌண்ட் போடலாம், நிர்வாகம் பண்ணுங்க சொல்லுமா அந்த பரிந்துரை கொடுக்கலாமே தவிரமா, பட் தே கேனாட் புட் எனி இம்ப்ரெஸ்மெண்ட் ஆர் ஃபைன் அமௌண்ட். அதான் வந்து குவாசி ஜுடிஷியலுக்கும் ஜுடிஷியலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அவ்வளவுதான்மா. இந்த மூணு வந்து நம்ம பிரிச்சுக்கிறதா. குவாசி ஜுடிஷியல் வந்துமா நம்மளுடைய புரிதலுக்கு மட்டும்தான். பட் கான்ஸ்டியூஷன் நம்ம படிச்ச ரெண்டு மட்டும்தான். ஒன் இஸ் கான்ஸ்டியூஷன், நெக்ஸ்ட் இஸ் நான் கான்ஸ்டியூஷன் பாடிஸ். ஆமாமா, ஆனா அது என்னவா செயல்படும், ஒண்ணுமே இல்லை. நீங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷன் எடுங்க, தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, தேர்தல் ஆணையம் வந்துமா ஜுடிஷியலா குவாசி ஜுடிஷியலா? இப்ப தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் வந்து அவங்க கேன்சல் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கும். இல்ல தேர்தல் ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டாருனாமா இனிமேல் தேர்தல் கண்டெஸ்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் இருக்கும். அந்த மாதிரி அதிகாரம் எல்லாம் இருக்குமே தவிரமா அவர் தூக்கி ஜெயில போற அதிகாரம் இருக்குமா எலெக்ஷன் கமிஷனுக்கு? அவர் குற்றவாளி 5 வருஷம் தண்டனை சொல்ல முடியாதுல்லமா. அப்ப எலெக்ஷன் கமிஷன் ஜுடிஷியல் பாடியா இல்ல குவாசி ஜுடிஷியல் பாடியா? அவ்வளவுதான். அது என்னதான் அது, அது எல்லாமே என்ன படிச்சுட்டாமா, அதனாலதான் அது எல்லாமே என்ன படிச்சுட்டான், குவாசி ஜுடிஷியல் தான். சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இது மட்டும் தான் என்ன பாடிஸா இருக்கும், ஜுடிஷியல் பாடிஸா இருக்குமா. ஆமாமா ஆமா. அவங்க சூஸ் பண்ணிக்கலாமா, ஒன்றை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் வந்து 2 தொகுதியில் நிற்கிறீங்க இப்போ எம்எல்ஏவா, நீங்கள் 2ல் தாராளமாக கண்டெஸ்ட் பண்ணலாமா, 2 தொகுதியுமே ஜெயிச்சிடுறீங்க. ஆனால் ஏதோ ஒரு தொகுதியை ரெப்ரசன்ட் பண்ணி தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அப்போ என்ன கணக்கு, ஒரு தொகுதியில் நீங்கள் ராஜினாமா பண்ணி இன்னொரு தொகுதிக்கு மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ராஜினாமா பண்ண தொகுதியில் வேக்கண்ட் தான். அப்போ மறுபடியும் என்ன பண்ணி தாங்கணும், எலெக்ஷன் வச்சு தான் இருக்கணும். அதுக்கு வராது இல்லாமல் இப்போ டபுள் மெம்பர்ஷிப்பில் ஒரு மெம்பர் வந்து எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எ பர்சன் cannot be both ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் பார்லிமெண்ட். அப்படி இருக்கிற டைம்லமா 14 டேஸ் டைம் தருவாங்க. அப்படி 14 டேஸ்ல அவர் சூஸ் பண்ணலினா அவரோட பார்லிமெண்ட் சீட் தான் வேக்கண்ட் ஆகும். எம்எல்ஏ அப்படியே தான் இருப்பார், எம்பி பதவி தான் போகும். Any other doubts, ma? அதே ஆக்டாமா, ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆக்ட்னு ஆக்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஆக்டாமா இருக்கும். ஏர் மட்டும் எப்படின்னா அது எல்லா மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம காமனாக இருக்காதுல்ல. நீ பஞ்சாப் ஹரியானாக்கு மட்டும்தான் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் இருக்கு. அப்போ இன்கேஸ் அந்த மாதிரி 2 மாநிலத்துக்கு வேணும்னாமா பார்லிமெண்ட் ஒரு ஆக்ட் போட்டு ஒரு பாடி கொண்டு வருவாங்க. அப்போ அதனால ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடியா ஸ்டாச்சுட்டரி பாடியா? அவ்வளவுதான், இது ஸ்டாச்சுட்டரி பாடி தான். ஆனா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அது கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்மா.
வெரி குட். ஜேபிஎஸ்பி மட்டும்தான் ஸ்டாச்சுட்டரி பாடியாக இருக்கும். ஸோ ரிவைஸ் பண்ணுங்கம்மா ஃபுல்லாக, ஓகேம்மா. ஸோ 2 நாள் கம்ப்ளீட் கேப் இருக்கலாமா. ஸோ பாலிட்டி யூனிட் 9. ஸோ ஜாகிரஃபி ஆல்மோஸ்ட் ஸ்கூல் புக்ஸ் படிக்குமா போதும். நம்ம நோட்ஸ் ஸ்கூல் புக்ஸ் அவ்வளோதாம்மா. இல்லைம்மா குரூப் 1 பார்க்குறப்ப ஒரே ஒரு டாபிக் எக்ஸ்ட்ரா வருமா. இந்த மத்திய மாநில உறவுகள் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் ஒரு டாபிக் இருக்கும். அது ஒன்றே ஒன்று மட்டும் தான் தனியாக வரும். ஆனால் அது ரொம்ப ஈஸி தான். பட் மிச்சப்படி மேஜர் பார்ட் இதுதான். மேக் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எழுதுமா ஒரு நான் கான்ஸ்டியூஷன். ஓகேம்மா. ஸோ இப்போ யூனிட் 9 உங்களுக்கு பிடிச்சுமா, பாலிட்டி முடிஞ்சு, ஜாகிரஃபி ஆல்மோஸ்ட் முடிஞ்சில்லம்மா. ஓகே. இந்த 3 கிளியராக ரிவைஸ் பண்ணுங்க, ஓகேம்மா. சரி, நாட் ஒன்லி இன் பாலிட்டிமா, நாட் ஒன்லி யூனிட் 9, நாட் ஒன்லி ஜாகிரஃபி. ஸோ வேறு சப்ஜெக்ட் டவுட் இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் வர கிளாஸ்ல யூ கேன் ஆஸ்க்மா. ஸோ வாட் எவர் டவுட்ஸ் ஐ வில் ட்ரை டு சால்வ் தட். ஓகேம்மா. ஸோ படிங்களா, தென் வில் சீமா.